அப்ப சொத்து பொறுப்புகள்ட்ட மீதி தருவாங்க. அத நார்மலா போட்டா சரி, இப்படி போடுறேன்னு சொன்னேன். மீதின்னு போட்டு இப்படி மீதின்னு போட்டு அந்த இதுல பதிவோம். அதன் புரிய மட்டும் 600ன்னு மாத்த சொன்னேன், 600ன்னு மாத்திருப்பீங்க. ஆஹ் இருப்பு 600, வியாபார கடன் பட்டவர் 500, கொடுப்பனவு 100, காசு 800. ஓகே. வியாபார கொடுக்குமதி 500, வங்கி கடன் 600, அட்டுறு செலவு 50, முற்பண பெறுவனவு 200. சரி, உரிமை தரல, யாரு போடுறது? உரிமை தரல. ஓகே, ஒண்ணே இல்ல. இங்க வாங்க, உரிமைக்கு சொல்றீங்க வாங்க. சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு தானே சொல்லி தந்தேன். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு ஷோர்ட் எழுதினேன். சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு தானே சொல்லி தந்தேன். அப்ப சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா உரிமை வரும். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு தானே சொல்லி தந்தேன். இப்ப உங்களுக்கு உரிமை தானே தெரியாது. சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்ச உரிமை வரும். அது எப்படி சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்கிறீங்க பாருங்க. ஆதனம் பொறி, இருப்பு, கடன்பட்டோர், முற்கொடுப்பனவு, காசு, இவ்வளவுமே என்ன? சொத்துக்கள். அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினா மொத்த சொத்து எவ்வளவுன்னு வரும். இப்ப இவ்வளவுத்தையும் கூட்டி பார்ப்போமா? 600 பிளஸ் 600 பிளஸ் 500 பிளஸ் 100 பிளஸ் 800 பிளஸ் 500. சரி, 2600 தான் உங்களோட மொத்த சொத்துக்களா? 2600 உங்களோட மொத்த சொத்துக்கள். பொறுப்புகள் எது? கடன் கொடுத்தவர், வங்கி கடன், அத்தொரு செலவு, முற்பண பெறுவனவு. 500 பிளஸ் 600 பிளஸ் 50 பிளஸ் 1350 தான் உங்களோட மொத்த பொறுப்புகள். அப்ப சொத்து சம உரிமை சக பொறுப்பு சமன்பாட்டின் படி சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சு உரிமை வரும்னு எங்களுக்கு தெரியும். அப்ப மொத்த சொத்து 2200, மொத்த பொறுப்பு 1350. 1250 தான் என்னது உங்களோட உரிமை. 1250 தான் உங்களோட உரிமை. 1250 சரி, அது எல்லாருக்கும் உரிமை கண்டுபிடிச்சுங்களா யாராவது? ஓகே. அது ஓகே. சரி, கொடுக்கல் வாங்கல பார்ப்போம். 2 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகளை 5 லட்சம் கடனுக்கு விற்பனை. சரியா? 2 லட்சம் கிரயமான சரக்கிருப்ப 2 லட்சம் கிரயமான சரக்கிருப்ப 5 லட்சத்துக்கு வித்திருக்காங்க, கடனுக்கு வித்திருக்காங்க. அப்ப 2 லட்சம் கிரயமான சரக்கிருப்பு நிறுவனத்தை விட்டு போறாரு. 2 லட்சம் கிரயமான சரக்கிருப்பு நிறுவனத்தை விட்டு போறாரு. அப்ப சரக்கிருப்புல 2 லட்சம் குறைய போதே சரக்கிருப்பு நிறுவனத்தை விட்டு போறனால அது எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம்? 5 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். காசுக்கா? இல்ல, கடன் விற்பனை. அப்ப கடன் விற்பனையின் போது யார் உருவாகுவா? கடன் பட்டவர் உருவாகுவார். அப்ப கடன் பட்டவன்றவர் என்ன செய்ய இருக்கு? எனக்கு 5 லட்சம் காசு தர இருக்கு. கடன் பட்டவன்றவர் இப்ப வித்த பொருளுக்கு 5 லட்சம் காசு தர இருக்கு. அவர் காசு தர இருக்கிறத நாங்க என்னவா கருதுறோம்? சொத்தா கருதுறோம். அதாவது அவர் எனக்கு காசு எதிர்காலத்துல தர இருக்கனால அது ஒரு சொத்தா கருதுறோம். அப்ப கடன் பட்டவர் என்கிற ஒரு 5 லட்சம் ரூபாய் சொத்து உருவாகுது. அதனால கடன் பட்டவர் என்ற சொத்துல 5 லட்சம் கூடும். அடுத்தது கடன் விற்பனையோ காசு விற்பனையோ 2 லட்சம் ரூபாய் சாமான 3 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு விற்கும் போது 3 லட்சம் என்ன செய்யலாம்? லாபம் கிடைக்கப்பெறுது. லாபம் கிடைக்கப்பெறுது. பெருமை பொறுமையில லாபம். ஓகே. ரெண்டாவது, 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள் கடனுக்கு கொள்வனவு. என்னது? 5 லட்சம் கிரயமான கொஞ்சம் இருங்க, போட் கொஞ்சம் மேல் துண்டு விளங்குது இல்லையா? அப்ப 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகளை கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. அப்ப 5 லட்சம் ரூபாய் சரக்கிருப்பை கொள்வனவு செய்யற காரணத்தினால 5 லட்சம் சரக்கிருப்பு நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப சரக்கிருப்புல டெஃபினட்டா என்ன செய்யும்? 5 லட்சம் கூடும். 5 லட்சம் கொள்வனவு செஞ்சனால. இது காசுக்காக கொள்வனவு செஞ்ச நிறுவனத்தை விட்டு காசு போறதுக்கு இல்ல, கடனுக்கு கொள்வனவு செய்யும். கடன் கொடுத்தவரின் போது யாரு வார எங்களுக்கு? கடன் கொடுத்தவர் ஒருத்தர் உருவாகுறாரு. கடன் கொடுத்தவர் யாரு? எங்களுக்கு கடனுக்கு சாமான இப்ப தந்தவரை தான் சொல்றது கடன் கொடுத்தவர். அவருக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு கடனுக்கு சாமான் வாங்கியிருக்கேன். 5 லட்சம் ரூபாய் என்ன செய்யணும்? கடன் கொடுத்தவருக்கு நான் எதிர்காலத்துல கொடுக்கணும். அப்ப
கடன் கொடுத்தவருக்கு நான் கடனை கொள்வனவு செஞ்சலாம். கடன் கொடுத்தவரிடம் 5 லட்சத்தை கடனை கொள்வனவு செஞ்சனால அந்த 5 லட்சம் அவருக்கு கொடுக்கணும்ன்றதுதான் என்னது பொறுப்பு. என்ன பொறுப்பு? கடன் கொடுத்தவர் பொறுப்பு. அப்ப இதை என்ன செய்யும்? 5 லட்சம் பொறுப்பு, கடன் கொடுத்தவர் பொறுப்புல கூடும். கடன் கொடுத்தவர் பொறுப்புல கூடும். மூன்றாவது, ஊழியருக்கு செலுத்திய சம்பளம் 10,000. ஊழியருக்கு செலுத்திய சம்பளம் 10,000. சரியா? அப்ப ஊழியருக்கு சம்பளம் செலுத்தும் போது என்ன செய்யும்? காசு வெளியே போகும். ஊழியருக்கு சம்பளம் செலுத்தும் போது என்ன செய்யும்? காசு வெளியே போகும். இப்ப காசு வெளியே போகுதுன்னு என்ன செய்யும்? காசுல 10,000 குறையும். ஊழியருக்கு சம்பளம் செலுத்தும் போது காசு வெளியே போகும். அப்ப காசுல 10,000 குறையும். சம்பளம் என்பது என்ன? ஒரு செலவு. அவர் என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். அனலைஸ் பண்ணுங்க. நான் சொல்றது ஸ்பீடா இருக்கா என்ன மாதிரின்றது? ஓகேன்றது எனக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. சொல்றது முதையோட கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுவேன். எப்படியும் அது ஓகேயா இருக்கா, இதான் பிரச்சனை இருக்கான்றத பர்சனல் மெசேஜ்ல சரி போடுங்க, பிரச்சனையே இல்லை. ஸ்பீட் விளங்காம போயிடும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிடுங்க. ஓகே. ஏன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் ஸ்லோவா போயிடாது. உங்களுக்கு ஓகேயான விஷயம்னா நான் ஸ்பீடா போறேன். அப்படி எதுனா டவுட்டா ஸ்டாப் பண்ணி கேட்டீங்கன்னா அதை டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சரி. செலுத்திய காப்புறுதி கட்டணம் 20,000. இதனுள் அடுத்த மாத 5,000 உள்ளடங்கி உள்ளதாம். காப்புறுதி கட்டணம் செலுத்துறீங்க இந்த மாசம் 20,000 ரூபாய். இதுக்குள்ளதான் அடுத்த மாச காப்புறுதி கட்டணம் ஒரு 5,000 உள்ளடங்கி இருக்கான். முதல்ல காப்புறுதி கட்டணம் செலுத்தினதுக்கான பதிவை நாங்க மேற்கொண்டு வரோம். சரி. காப்புறுதி கட்டணம் 20,000 இன்றைக்கு செலுத்தி இருக்கோம். காப்புறுதி கட்டணம் 20,000 இன்றைக்கு செலுத்தி இருக்கோம். அப்ப எப்படியுமே 20,000 காசு நிறுவனத்தை விட்டு போயிருக்கேன். காப்புறுதி கட்டணம் 20,000 செலுத்தி இருக்கோம் தானே, அது இந்த மாதிரி செலுத்தினால 20,000 காசு நிறுவனத்தை விட்டு போயிருக்கும். ஆனா அந்த 20,000 காப்புறுதி கட்டணம் செலுத்தினதுல அடுத்த மாசத்துக்குரிய காப்புறுதி கட்டணம் 5,000 உள்ளடங்கி இருக்கான். அப்ப சரியில பார்த்தா இந்த மாச காப்புறுதி கட்டணம் எவ்வளவு? 15,000 தான். அப்ப இந்த மாச காப்புறுதி கட்டணம் தான் எங்களுக்கு செலவாக கருதப்படும். ஏன்னா இந்த மாசத்துக்கு தானே கணக்கு செய்யறோம். ஆகவே இந்த மாச காப்புறுதி கட்டணம் தான் என்ன செய்யும்? ஒரு செலவா கருதப்படும். அப்ப அது செலவா கருதப்படுறது மட்டுமே உரிமையை குறைக்கும். அப்ப இந்த 5,000 ஒரு செலவா இல்ல, அது அடுத்த மாசம் வரப்போற காப்புறுதி கட்டண செலவை நீங்க இப்பவே முன்கூட்டி செலுத்துறீங்க. அந்த செலவு இன்னும் உள்ளாகவே இல்லை, இன்னும் உருவாகவே இல்லை. ஆனா முன்கூட்டியே செலுத்துறோம். அப்ப அட்வான்ஸா, அதாவது இதை சொல்றது என்னது? முன்கூட்டியே செலுத்தப்படுற செலவு என்னன்னு சொல்றது? முற்பண செலவு. இந்த 5,000 முற்பண செலவு. அப்ப இந்த செலவை முன்கூட்டியே செலுத்தினால அந்த மாசம் வரும்போது, அந்த செலவு வார மாசம் வரும்போது எங்களுக்கு என்ன செய்யும்? செலுத்த வேண்டி வராது. அப்ப அது என்னது? முன்கூட்டியே செலுத்தி வச்சிருக்கனால இந்த முற்பண செலவுன்றது நாங்க என்ன செய்யறோம்? ஒரு சொத்தா கருதுறோம். ஆகவே சொத்து கூட போகுது. அதுக்கு பேர் தான் முட்கொடுப்பனவன் இருக்கு தானே, முட்கொடுப்பனவன். அந்த சொத்துல சரி 20 கோடி. அஞ்சாவது, 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள் உட்திருப்பப்பட்டது. சரி, 50,000 கிரயமான சரக்கிருப்புகள் உட்திருப்பப்பட்டது. இது 1/2/2025 விற்பனையுடன் தொடர்புடையது. சரி, எனக்கு எல்லாம் டக்குனு என்னதுமா? சரி சரி, வாயால சொல்லிட்டு இங்க ஏதோ மாத்தி போட்டு விட்டுட்டோம். ஏன் மாத்தி போட்டுன்னு எனக்கே தெரியாது. 20,000 காப்புறுதி கட்டணம் செலுத்தி இருக்கோம். 20,000 காப்புறுதி கட்டணம் செலுத்தி இருக்கோம். அதுல 5,000 முற்பண செலவு, அதான் முட்கொடுப்பனவன் சொல்றது. அப்ப 15,000 என்ன செய்யும்? செலவு. அதுதான் உரிமையை குறைக்கும். 5,000 என்னது? முட்கொடுப்பனவு. அதுதான் என்ன செய்யும்? சொத்தை கூட்டும். சரி, நான் அழிச்சிட்டு போறக்குள்ள 50,000 கிரயமான சரக்கிருப்புகள் உட்திருப்பப்பட்டது. இதில் 1/1/2025 உள்ள விற்பனையுடன் தொடர்புடையதாகும். சரி, இங்க வேணும். இப்ப எல்லாரும் எனக்கு சொல்லுங்க. உட்திருமல் பதிகிறதுக்கு என்னென்ன பெருமதி வேணும்? 2 பெருமதி வேணும். என்னென்ன பெருமதி உட்திருமல் பதிய தேவை? மெசேஜ்ல சும்மா சொல்லுங்க பாப்போம்.
உட்திரும்பல் பதிய என்ன 2 பெறுமதி தேவை? கிரைய பெறுமதியும் கிரைய பெறுமதி மட்டுமா தேவை? உங்களுக்கு தெரியும் உட்திரும்பல் என்பது யார் அனுப்பும்? கிரைய பெறுமதி, விற்பனை பெறுமதி. கிரைய பெறுமதியும் விற்பனை பெறுமதி. உட்திரும்பல்னா என்ன? நாங்க விற்பனை செய்யற வாடிக்கையாளர், நாங்க விற்பனை செய்யற வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்வோம். அதாவது அவர் எங்களுக்கு சாமானம் வாங்குறதுனாலதான் வாடிக்கையாளர். வணிக மாநிலருக்கு கடன் விற்பனை செய்யற சமயத்துல ஒன்லி கடன் விற்பனைக்கு தான் பொருத்தமானதுன்னு சொல்லலாம். அவருக்கு வணிகம் வாடிக்கையாளர் கடனுக்கு விற்பனை செய்யற சந்தர்ப்பத்துல வாடிக்கையாளர் அந்த விற்பனை செய்த பொருள் எதுவும் பிரச்சனை இருந்தா வணிகத்துக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அப்ப அதைத்தான் சொல்றது உட்திரும்பல். சோ விற்பனை செய்யும் போது உங்களுக்கே தெரியும் அந்த பொருளினுடைய கிரைய பெறுமதி மற்றும் அந்த பொருளை நாங்க அவருக்கு வச்சு வித்த விற்பனை விலைன்னு 2 விலை அந்த இடத்துல தொடர்பு பெறும். விற்பனை விலைன்னு 2 விலை அந்த இடத்துல தொடர்பு பெறும். சரியா? ஓகே, இப்ப வாங்க கதைக்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியும் உட்திரும்பல் பதிகிறதுக்கு கிரைய பெறுமதி, விற்பனை பெறுமதி 2 வேணும். விற்பனை செய்யும் போது கிரைய பெறுமதி, விற்பனை விலைன்னு 2 பெறுமதி தொடர்பு விடுறதுனால உட்திரும்பம் போட கிரையம் விற்பனை விலைன்னு தேவை. அப்ப உட்திரும்பல் பதிய கிரையமும் வேணும், விற்பனை விலையும் வேணும். சரி, கிரையமும் வேணும், விற்பனை விலையும் வேணும். சரி, உட்திரும்பலின் இதுல பாருங்க 50,000 கிரையமான சரக்கிருப்புகள் உட்திருப்பப்பட்டது. இது 1/1/2025 விற்பனையுடன் தொடர்புடையன்னு தந்திருக்காங்க. அதை ஒரு பக்கம் விடுங்க. இதுல தந்திருக்காங்க 50,000 கிரையமான சரக்கிருப்பு உட்திருப்பப்பட்டதாம். அப்ப கிரைய பெறுமதி, உட்திருப்பப்பட்ட பொருளின் கிரைய பெறுமதி 50,000 சொல்லியிருக்காங்க. வேணா 3 சைரோட சேர்த்து எழுதுறேன். உட்திருப்பப்பட்ட பொருளின் கிரைய பெறுமதி 50,000 சொல்லியிருக்காங்க. அப்ப உட்திருப்பப்பட்ட பொருளின் விற்பனை பெறுமதியே எவ்வளவுன்னு சொல்லல. முதல் கணக்குல உங்களுக்கு தெரியும் 50,000 கிரையமான பொருளை 1,00,000 விற்றது, திருப்பி அனுப்பப்பட்டது. 20,000 கிரையமான பொருளை 35,000 விற்றது, திருப்பி அனுப்பப்பட்டதுல கிரையமும் மென்ஷன் பண்ணி விற்பனை விலையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல 50,000 கிரையமான சரக்கிருப்பு உட்திருப்பப்பட்டதுன்னு கிரைய பெறுமதியை மட்டும் தான் என்ன செஞ்சிருக்காங்க எங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப கிரையம் 50,000 தெரியும், விற்பனை விலை தெரியாது. ஆனா உட்திரும்பலை பொறுத்தவரையில 2 விலையும் கட்டாயமானது. சரி, அப்ப அந்த 50,000 கிரைய பெறுமதியுடைய பொருளின் விற்பனை விலையை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பொருள் இப்ப இந்த உட்திருப்பு நாங்க தானே இப்ப உட்திரும்பலம் நடந்திருக்கு, இந்த 50,000 சாமான் வந்திருக்கு, அது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒரு வாடிக்கையாளர் தானே வந்திருக்கோம், நம்ம விற்பனை செஞ்ச ஒரு வாடிக்கையாளர் தான் வந்திருக்கணும். அப்ப 1/1/2025 விற்பனை செஞ்சீங்க அந்த வாடிக்கையாளர் தான் அனுப்பியிருக்காங்க. அதுதான் தொடர்புடையதுன்னு தந்திருக்காங்க. அப்ப 1/1 யாருக்கு விற்பனை செஞ்சோம்? 2,00,000 கிரயமான பொருளை 5 லட்சம் ரூபாய்க்கு 2,00,000 கிரயமான பொருளை 5 லட்சம் ரூபாய்க்கு யாருக்கு விற்பனை செஞ்சோம்? எவரோ நபருக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அந்த நபர் தான் இப்ப 2,00,000 கிரயமான பொருள் 5 லட்சத்துக்கு எக்ஸ் என நபருக்கு விற்பனை செஞ்சு வைங்கன்னு அந்த எக்ஸ் என நபர் தான் இந்த 50,000 பொருள் அனுப்பியிருக்காரு. அதுல தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க, 1/1/2025 விற்பனையுடன் தொடர்புடையதுன்னா இப்ப இந்த 50,000 கிரயமான பொருள் அனுப்புனாருன்னு சொல்றோமே அவர் யாரும் இல்லையா, 1/1 விற்பனை செஞ்சீங்க அவர் தான் அனுப்பியிருக்காராம். ஆனா அவருக்கு நாங்க பார்த்தமா இருந்தா 2 லட்சம் ரூபாய் கிரயமான பொருளை 5 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அந்த 2 லட்சம் கிரயமான பொருளை தான் 50,000 கிரயமான பொருள் அனுப்பியிருக்காரு. பட் இதை பதிகிறதுக்கு 50,000 கிரயமான பெட்டிகுலர் பொருளினுடைய விற்பனை விலையை நாங்க என்ன செய்யணும், கட்டாயமாக அறிந்து கொள்ளணும். பட் எங்களுக்கு 2 லட்சம் கிரயமானுடைய 2 லட்சம் கிரயமான பொருளினுடைய விற்பனை விலை தான் தெரியும், அதுதான் 5 லட்சம். 2 லட்சம் கிரயமான பொருளுடைய விற்பனை விலை தான் செய்யும் எங்களுக்கு தெரியும், அதுதான் என்னது 5 லட்சம். அப்ப எப்படி இந்த 2 லட்சத்துக்குள்ள இருக்க அந்த 50,000 பெறுமதியான பொருளை விற்பனை விலை பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா விகிதாசாரம் அதுக்கு பாக்குறதுன்னு சொல்றது. விகிதாசாரம் பாக்குறது எப்படின்னா இப்ப இது எப்படி இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சுருக்கிதான் போட்டிருக்கேன். 2 லட்சம் ரூபாய் பொருளை 5 லட்சத்துக்கு வித்திருக்கீங்க, சரியா? இதுதான் விகிதாசாரமே. 2 லட்சம் பொருளை 5 லட்சத்துக்கு வித்திருக்கீங்கன்றதுதான் விகிதாசாரமே. இப்படி 2 டொட் வச்சு விகிதாசாரம்னு சொல்லுவோம். இப்ப இதான் நீங்க சுருக்கணும், 5 சைவரை விட்டுறேன், இங்க 2 பக்கமும் ஒரே மாதிரி சுருக்கணும், 5 சைவரை விட்டுறேன். அப்ப 2க்கு 5 விகிதாசாரத்துல வருது. அதாவது கிரயம் 2 பங்குனா உங்களோட விற்பனை விலை 5 பங்கா காணப்படுது. கிரயம் 2 பங்குன்னா உங்களோட விற்பனை விலை 5 பங்கா காணப்படுது. அப்ப நீங்க 2 லட்சம் ரூபாய் கிரயமான பொருள் 5 லட்சத்துக்கு வித்திருக்கீங்க, அந்த நபர் தான் என்ன செஞ்சிருக்காரு
அந்த 2 லட்சம் கிரயமான பொருளை 50,000 கிரயமான பொருளை அனுப்பி இருக்காரு. ஆனா உங்களுக்கு 2 லட்சம் கிரயமான பொருளின் விற்பனை விலை 5 லட்சம்னு தெரியும். அப்ப 50,000 கிரயமான பொருளின் விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியாது. எங்களுக்கு அதை தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த விகிதாசாரத்தை கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சு விகிதாசாரத்தை கண்டுபிடிச்சிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே இப்படி போட்டுக்கோங்க. 2க்கு 5 போட்டுக்கோங்க. இப்ப 2 பங்குன்றது என்னது? கிரயம். 5 பங்குன்றது என்னது? விற்பனை விலை. இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? கிரயம் தானே தெரியும். அப்ப 50,000 போடுங்க. அது எத்தனை பங்கு? 2 பங்கு. அப்ப ஒரு பங்கு பார்க்க என்ன செய்யணும்? 2ஆல பிரிச்சா 25,000 தான் என்னது? ஒரு பங்கு. ஒரு பங்குன்றது 25,000. விற்பனை விலைன்றது எத்தனை பங்குங்கிறாங்க? 5 பங்கு. அப்ப 5 25,000 பெருக்கலாம். 1,25,000. 1,25,000 என்னது? 5 பங்கு. அப்ப 1,25,000 தான் விற்பனை விலை. சரியா? அப்ப 2 லட்சம் கிரயமான பொருளோட விற்பனை விலை 5 லட்சம் மாதிரி 50,000 கிரயமான பொருளோட விற்பனை விலை 1,25,000 இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. அப்ப இப்ப எங்களுக்கு பழையபடி கேள்வியை நாங்க உருவாக்கிட்டோம். 50,000 கிரயமானதும் 1,25,000 விற்ற பொருள். 50,000 கிரயமானதும் 1,25,000 விற்ற பொருள் கடன்பட்டவரால் உட்திருப்பப்பட்டது. அப்ப இப்ப பதியலாம். பொருளின் கிரைய பெறுமதி எவ்வளவு? 50,000. அது நிறுவனத்துக்குள்ள வரும். அப்ப சரக்கு இருப்புல 50,000 கூடும். அந்த 50,000 சரக்கு இருப்புக்கு கடன்பட்டவர் தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 1,25,000. இப்ப 50,000 கிரயமான சரக்கு இருப்பு அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு தானே. அதுக்கு அவர் எவ்வளவு தரணும்? விற்பனை விலை எவ்வளவு? 1,25,000. அதை நீ கடன்பட்டவர் தருவாரா? இல்ல. அப்ப என்ன செய்ய போகுது? கடன்பட்டவர்ல 1,25,000 குறையும். 50,000 கிரயமான பொருளை 1,20,000 வித்தா லாபம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு 75,000 காணப்படுது. இப்ப அதே பொருள் ரிட்டர்ன் வருதுன்னா காசும் கிடைக்க போறது இல்லை. ஆகவே அந்த லாபம் என்ன செய்யும்? எங்களுக்கு இல்லாம போயிடும். அதனால உரிமையில அந்த 76 லாபம் குறையும். இது யாரும் குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிச்சது கட்டாயம் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வழங்கிக்கலாம். மத்தாக்களுக்கு விலங்கல்லையா? விலங்கலன்னு சொல்லுங்க. ஓகே, கட்டாயம். இப்ப என்ன பிரச்சனைனா இந்த 50,000 கிரயமான சரக்கிருப்புகள் உட்திருப்பப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி 50,000 கிரயமான சரக்கிருப்பு உட்திருப்பப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 50,000 கிரயமான சரக்கிருப்பு உட்திருப்பப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறது ஓகே. பட் உங்களுக்கு உட்திரும்பல்னா என்னன்னு தெரியும்? உட்திரும்பல்னா என்னன்னு தெரியும்? அந்த உட்திரும்பல்னா என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி உட்திரும்பலுக்கு உட்திரும்பல பதிகிறதுக்கு கிரைய பெறுமதியும் அவசியம், விற்பனை விலையும் அவசியம். அது ஓகேன்னு சொல்லுங்க பாப்போம் எதிர்ஷா. உட்திரும்பலுக்கு கிரைய பெறுமதியும் அவசியம், விற்பனை விலையும் அவசியம். அந்த 2 பெறுமதியும் தேவைன்றது கிளியரான்னு சொல்லுங்க. ஓகே, சரி, ஃபைன். அப்ப இப்ப சொல்ற விஷயத்த அப்ப உங்களுக்கு அது ஓகே. கிரையம் விற்பனை விலை தெரிவு இருக்கணும்ன்றது விளங்கிட்டு. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இதுலதான் குழப்பம் வந்திருக்கு. சரி, அப்ப உங்களுக்கே தெரியுது. அப்ப உட்திரும்பலுக்கு கிரைய பெறுமதியும் வேணும், விற்பனை விலையும் வேணும். ஆனா எங்களுக்கு இதுல 50,000 கிரயமான பொருள் உட்திருப்பப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 50,000 கிரயமான பொருள் உட்திருப்பப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 50,000 கிரயமான பொருள் உட்திருப்பப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அந்த 50,000 கிரயமான பொருளோட விற்பனை விலை எவ்வளவுன்னு சொல்லி இல்லை. அப்ப நாங்க அதை கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் டிப்ஸ் தந்திருக்காங்க. இந்த 50,000 கிரயமான பொருளை யாரு அனுப்புனாங்க? யாரு அனுப்பலையா? ஒன்றுல வாங்கின வித்தம் பொருள். ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருள் 5 லட்சத்துக்கு வித்திருக்கோம் பாருங்க. 3 சைவரோட காட்டுறேன். 2 லட்சம் விலையான பொருளை 5 லட்சத்துக்கு ஒரு நபருக்கு வித்திருக்கோம் கடனுக்கு. அந்த நபர் தான் இப்ப இந்த 50,000 கிரயமான பொருளை ரிட்டர்ன் அனுப்பினதான். அப்ப நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன செய்யலாம்னா இந்த 50,000 கிரயமான பொருளோட விற்பனை விலையை எங்களால கண்டுபிடிக்க முடியும். எப்படி? 2 லட்சம் ரூபாய் பொருளோட விற்பனை விலை 5 லட்சமா? அப்ப 50,000 ரூபாய் பொருளோட விற்பனை விலை எவ்வளவுன்னு பாக்கணும். ஏன்னா 2 பேரும் ஒரே நபர் தானே, ஒரே விகிதத்துலதான் லாபம் வச்சிருப்போம். இவர் எக்ஸ்டர்னல் நபர்னா அந்த எக்ஸ்டர்னல் நபர் தான் இந்த பொருளையும் ரிட்டர்ன் அனுப்பியிருக்காது. அப்ப அவருக்கு அதே விகிதாசாரத்துலதான் லாபம் காணப்பட்டிருக்கும். அப்ப 2 லட்சம் ரூபாய் பொருளோட விற்பனை விலை தான் 5 லட்சம்லாம். அப்ப 50,000 ரூபாய் பொருளோட விற்பனை விலை எப்படி பாக்குறது? நான் சொல்ற மாதிரியே பாருங்க, குறுக்கு வழியில பாத்துறாதீங்க. இதுதான் சொல்றது விகிதாசாரம். 2 லட்சத்துக்கு 5 லட்சம். அதை சுருக்கணும். 2 பக்கமும் சமமா சுருக்குங்க. 3 சைவர் 2 சைவர் மொத்தம் 5 சைவர் வெட்டலாம். 2 பக்கமும் சமலாம். அப்ப 2க்கு 5ன்னு காணப்படுதா? அப்ப இந்த 2க்கு 5ன்றதுதான் விகிதாசாரம்னு சொல்றது. அப்ப அதுல 2ன்றது கிரயம், 5ன்றது விற்பனை விலை. 2ன்றது கிரயம், 5ன்றது என்னது? விற்பனை
விலை. சரியா? அப்ப 2 லட்சம் ரூபாய் பொருள் 5 லட்சம் வரைக்கும் வித்த இருக்கான்ற இன்ஃபர்மேஷனை வச்சு 2க்கு 5ன்றதான் விகிதாசாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த விகிதாசாரத்தை வச்சு இந்த 50,000 பர்டிகுலர் கிரயமான பொருள் விற்பனை விலையை பார்க்கலாம். 2 பங்குன்றது என்ன? கிரயம். 2 பங்கு எவ்வளவு? 50,000. கிரயம் எவ்வளவு? 50,000. அப்ப 50,000ன்றது 2 பங்குனா 1 பங்கு பார்க்க 2ஆல பிரிச்சா 1 பங்கு 25,000. 5 பங்குன்றது விற்பனை விலைனா இப்ப 1 பங்கு தெரியும் 25,000ன்னு. அப்ப 5 பங்கால பிரிச்ச பெருக்கலாம் 1,25,000. அப்ப 50,000 கிரயமான பொருளின் விற்பனை விலை 1,25,000. அப்ப 2 லட்சம் கிரயமான பொருள் 5 லட்சத்துக்கு வித்திருக்கீங்க. அதுல 50,000 கிரயமானதும் 1,25,000 விற்பனை விலையும் உடைய பெருமதியான பொருள் எங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. அது எப்படி பதிகிறது? அப்ப 50,000 நிறுவனத்துக்குள்ள வருது, 50,000 கிரயமான பொருள் நிறுவனத்துக்குள்ள வருது. அதை பதிய கட்டாயம் கிரை பெருமதி தான் வேணும். அப்ப இருப்புல 50,000 கூடும். இந்த இதுக்கு அவர் தர வேண்டிய பெருமதி தான் 1,20,000 25,000. அதுக்குதான் கட்டாயமா விற்பனை விலை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம். அதனாலதான் நாங்க கட்டாயமா விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம். சோ அந்த 50,000 கிரயமான பொருளுக்கு அவர் எனக்கு தர வேண்டிய அமௌண்ட், 50,000 கிரயமான பொருளுக்கு அவர் எனக்கு தர வேண்டிய அமௌண்ட் 1,25,000. அது இப்ப பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டனால தர மாட்டார். அப்ப கடன் பட்டவர்ல 1,25,000 குறையும். இது மூலமா கிடைக்க பெற்ற லாபம் எவ்வளவுன்னு பார்த்தா 75,000 தான். 50,000 பொருளை 1,25,000க்கு வித்துக்கலாம். 75,000 லாபம் காணப்படுது. 75,000 லாபம் காணப்படுது. அந்த லாபம் இப்ப என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடும். ரிட்டர்ன் வந்தனால அது இல்லாம போறத பதியத்தான் ஒரு மேல 25,000 குறையுது. ஓகேயா? திவாகர் என்ன போட்டீங்க? புரியல. சரி சரி, எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டீங்களா? ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது 6வது. கடந்த மாத வாடகை 5,000-ம் இம்மாத வாடகை 10,000-ம் செலுத்தப்பட்டதாம். கடந்த மாத வாடகை எவ்வளவாம்? 5,000-ம். கடந்த மாத வாடகை 5,000. கடந்த மாத வாடகை 5,000-ம் இம்மாத வாடகை 10,000-ம் செலுத்தப்பட்டிருக்கு. 10ஆம் தேதி கடந்த மாத வாடகை 5,000-த்தையும் இந்த மாத வாடகை 10,000-த்தையும் செலுத்தினீங்க. அப்ப மொத்தத்துல இந்த மாசம் 15,000 வாடகை செலுத்திருக்கோன்றது விளங்குதா? கடந்த மாத வாடகை 5,000, அதே மாதிரி இம்மாத வாடகை 10,000-ம் செலுத்திருக்கீங்களா? 5,000 பிளஸ் 10,000 மொத்தம் 15,000 செலுத்திருக்கோம். அப்ப இந்த மாச வாடகை மொத்தமா இந்த மாசம் 15,000 காசு வெளியே போயிருக்கு. அப்ப 15,000 காசுல குறையும். அதுல 5,000 என்னது? கடந்த மாதத்துக்குரியது. 10,000 தான் என்னது? இம்மாதத்துக்குரியது. இம்மாத செலவுகள் மட்டும்தான் என்ன செய்யும்? உரிமையை குறைக்கப்படும். அதுதான் செலவாகவே கருதப்படும். அப்ப 10,000 உரிமையை குறைக்கும். அப்ப கடந்த மாத செலவு 5,000ன்றது செலுத்தினது என்ன செய்யணும்னு கேட்டா சிம்பிளா யோசிப்போம். கடந்த மாதம் செலவுன்றது கடந்த மாதம் செலுத்தணும். கடந்த மாதம்னு சொல்றது போன மாசத்தை, போன மாசம் இல்லாட்டா அதுக்கு முதல் மாசங்களை சொல்றதுதான் கடந்த மாதம், கடந்து வந்த மாதம். அப்ப கடந்த மாத செலவையே நீங்க இந்த மாசம் செலுத்தணுன்றத லாஜிக்கல் திங்க் பண்ணுங்க. கடந்த மாச செலவை நீங்க இந்த மாசம் செலுத்துறீங்களா இருந்தா கடந்த மாசம் நீங்க அதை செலுத்தல. இப்ப கடந்த மாசம் வாடகை 5,000, இப்ப இந்த மாசம் செலுத்துறீங்கன்னா போன மாசம் 5,000 வாடகை நீங்க செலுத்தலன்னு அர்த்தம். போன மாசம் 5,000 வாடகை இருந்திருக்கு, அதை நீங்க என்ன செய்யல? செலுத்தாம விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப ஒரு செலவு ஏற்பட்டு அதை நீங்க செலுத்தாம விட்டீங்கன்னா அது என்னது? பொறுப்பு. அப்ப கடந்த மாசம் ஒரு செலவு ஏற்பட்டிருக்கு, அதை செலுத்தாம விட்டுருக்கீங்க. ஆகையால் தான் என்ன செய்றீங்க? இந்த மாசம் செலுத்துறீங்க. ஆகவே போன மாசம் அந்த செலவை செலுத்தாத காரணத்தினால் அது எப்படி பதிஞ்சு வச்சிருப்பீங்க? பொறுப்பா பதிஞ்சு வச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் சொத்து உரிமை பொறுப்பெல்லாம் என்ன செய்யும்? அடுத்து வரும் மீதியெல்லாம் வரும். இங்க பாருங்க, மீதியா கிடக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கும்? போன மாசத்துல இருந்து மிச்சமா இருந்த சொத்து பொறுப்பு உரிமையில மீதி தான். அப்ப அதே மாதிரி இந்த செலுத்தப்படாத பொறுப்பும் என்ன செஞ்சிருக்கும்? மீதியா வந்திருக்கும். அப்ப இந்த கடந்த மாதம் செலுத்தப்படாத 5,000ன்றது ஒரு பொறுப்பு மீதியா இருக்கும். அந்த பொறுப்போட பேர் தான் என்ன? அட்டுறு செலவு. அட்டுறு செலவு. அப்ப இந்த அட்டுறு செலவுன்ற பொறுப்பு மீதியா வந்திருக்கும். அப்ப நீங்க கடந்த மாச செலவு இந்த மாசம் செலுத்தும் போது இந்த பொறுப்பு என்ன செய்யும்? இல்லாம போயிடும். பொறுப்பு இல்லாம போயிடும். ஓகே, இது கிளியரானு சொல்லுங்க. இது 2வது தடவை சொல்றேன் போல. எல்லாரும் ஓகே?
2,00,000 கிரயமான பண்டங்கள். ஒரு நிமிஷம் தண்ணி பண்ணிருக்கேன், ஒரு நிமிஷம். சரி, 8வது 7வது 2,00,000 கிரயமான பண்டங்களை 3,00,000க்கு வித்திருக்கீங்க. 2,00,000 கிரயமான பண்டங்களை பாருங்க, இது எல்லாரும் கேட்டீங்க டவுட், உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப 2,00,000 கிரயமான பண்டங்களை 3,00,000க்கு வித்திருக்கீங்க. 2,00,000 கிரயமான பண்டங்களை 3,00,000க்கு வித்திருக்கீங்களாம். இது ஒன்றில் உள்ள முற்பண பெருவனவு மீதியுடன் தொடர்புடையதாம். மிகுதி காசு பெறப்பட்டதாம். முற்பண பெருவனவை பத்தி பேசிட்டு வரோம். முற்பண பெருவனவுனா என்ன உங்களுக்கே சொல்லியிருக்கேன். முற்பண பெருவனவு, முற்பணமாக அட்வான்ஸா பெற்றுக்கொள்றதுன்னு என்ன, அதாவது நாங்க என்ன செய்வோம், இந்த மாசம் இருந்து கொண்டு அடுத்த மாசம் விற்கிறதுக்காக என்ன செய்வோம், அடுத்த மாசம் விற்கிறதுக்காக அட்வான்ஸ் இப்பவே காசு வாங்கிடுவோம். இப்ப வாடிக்கையாளர் வருவாரு, அடுத்த மாசம் வந்து எங்கள்கிட்ட சாமான் வாங்குறதுக்காக இப்பவே என்ன செய்வாரு, காசை கொடுத்துட்டு போயிடுவாரு, அட்வான்ஸா காசை கொடுத்துட்டு போயிடுவாரு. அதைத்தான் என்னன்னு சொல்றோம் நாங்க, முற்பெருவனம்னு சொல்றோம். அதாவது இல்லாட்டி முற்பண வருமானம்னு சொல்றது. முற்பெருவனம் இல்லாட்டி முற்பண வருமானம்னு சொல்றது. சரியா? அப்ப இந்த முற்பண வருமானம்னா என்ன, அடுத்த மாசம் இப்ப இந்த மாசம் இப்ப இந்த மாசம்னா அடுத்த மாசம் சாமான வாங்குறதுக்கு இந்த மாசமே காசு கொடுப்பதுதான் என்னது, முற்பண பெருவனவு. அப்படித்தான் இப்ப ஒரு ஆளுக்கு 2,00,000 ரூபாய் பொருளை 3,00,000 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க தானே, அவர் விஜயன் வைப்பமே, விஜயன் ஒரு ஆளுக்கு தான் 2,00,000 ரூபாய் பொருளை 3,00,000 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. இந்த விஜயன்றவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த பொருளை வாங்குறதுக்கு, இந்த பொருளை வாங்க முதவே போன மாசமே காசு கொடுத்துட்டாராம். கொஞ்சம் காசு கொடுத்துட்டாராம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆரம்ப மீதியில உள்ள முற்பண பெருவனவுடன் தொடர்புடையது. ஏன்னா அவளுக்கு தெரியும் முற்பண பெருவனவு என்ன. இப்ப இந்த மாசம் உதாரணத்துக்கு இந்த மாசம் அடுத்த மாசம் சாமான வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வாடிக்கையாளர்கிட்ட காசு வாங்கி இருக்கோம்னா, இந்த மாதம் அடுத்த மாதம் சாமான விற்கிறதுக்காக இப்பவே காசை வாங்கியிருக்க மாதிரி, இந்த மாசம் இருந்து கொண்டு அடுத்த மாசம் சாமான விற்கிறதுக்காக காசை நாங்க அட்வான்ஸா வாங்கியிருக்கோம்னா, முற்பணமா வாங்கியிருக்கோம்னா அது எங்களுக்கு என்ன, ஒரு பொறுப்பு தானே. சாமான விற்காமையே நாங்க என்ன செஞ்சிருக்கோம், காசை வாங்குறோம். அப்ப சாமான விற்க வரைக்கும் அது ஒரு பொறுப்பு. அப்ப அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, விஜய்ன்றவர் ஒரு ஆளுக்கு தான் வித்திருக்கீங்கன்னு பேர் சொல்றேன். 2,00,000 ரூபாய் பொருளை 3,00,000 ரூபாய்க்கு விஜய் ஒரு ஆளுக்கு வித்திருக்கீங்க. இந்த விஜய் என்ன செஞ்சிருக்காரான்னா, இந்த பொருளை வாங்குறதுக்கு போன மாசமே ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டாராம். அதனாலதான் சொல்றாங்க பாருங்க, அதுல சொல்லியிருக்கு, 2,00,000 ரூபாய் பொருளை 3,00,000க்கு விற்கப்பட்டது. இதனுடன் ஒன்றில் உள்ள முற்பண பெருவனவு வந்து தொடர்புடையதா. ஏன்னா முற்பண பெருவனவுன்றது ஒரு பொறுப்பு, உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த போன மாசம் யாராவது இந்த மாசம் சாமான் வாங்குறதுக்கு சாமான் வாங்குறதுக்கு முற்பணம் கொடுத்திருந்தாங்களா இருந்தா, கடந்த மாதத்தை பொறுத்தவரையில், அதாவது போன மாசத்தை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு பொறுப்பு தானே. ஏன்னா போன மாசம் இந்த மாசம் சாமான் வாங்குறது காசு கொடுத்தாங்கன்னா, போன மாசத்துல போயிட்டு ஃபீல பாருங்க, போன மாசத்தை பொறுத்தவரையில் அது என்னது, அடுத்த மாசத்துக்கு தந்த காசு மாதிரி தானே. அப்ப போன மாசம் இந்த மாசத்துக்கு சாமான வாங்குறதுக்கு காசு கொடுத்துருந்தா, போன மாசத்துல பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு பொறுப்பா இருந்திருக்கும். இப்ப வாங்கின காசுக்கான சாமான இந்த மாசம் விற்கிறீங்க. அப்ப போன மாசம் இந்த மாசம் சாமான வாங்குறதுக்காக காசு கொடுத்த காசு எவ்வளவுன்னு பார்ப்போம். முற்பண பெருவனவுல பாத்தீங்கன்னா 2,00,000 காணப்படுது மீதி. அப்ப 2,00,000 முற்பண பெருவனவு பொறுப்பு காணப்படுதுன்னு அதுல அர்த்தம் என்னன்னா, போன மாசம் 2,00,000 ரூபாய் நாங்க வாங்கியிருக்கோம் இந்த மாசத்துக்கு சாமான விற்கிறதுக்காக. அப்ப போன மாசம் எங்களோட கணக்குகள் அது ஒரு பொறுப்பா பதியப்பட்டிருக்கேன். போன மாசம் அதை விற்க மாட்டோம். போன மாசம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த மாசம் சாமான விற்கிறதுக்கு வாங்கின காசு மாதிரி தான் இருந்திருக்கும். ஆகவே
போன மாசம் அது 2 லட்சம் பொறுப்புன்னு 15 வச்சனாலதான் இப்ப பொறுப்புல இருக்கு. இப்ப வாங்க கதைக்கு. 2 லட்சம் கிரயமான பொருளை 3 லட்சத்துக்கு வித்து இருக்கோம். அப்ப 2 லட்சம் இருப்பு நிறுவனத்தை விட்டு போகுது. 2 லட்சம் கிரயமான பொருளை 3 லட்சத்துக்கு வித்திருக்கோம். அப்ப 2 லட்சம் இருப்பு நிறுவனத்தை விட்டு போகுது. அப்ப இருப்புல 2 லட்சம் குறையும். அதை நான் வித்தது 3 லட்சத்துக்கு, அதாவது விற்பனை விலை 3 லட்சம். அப்ப அவர் எனக்கு 3 லட்சம் தரணும். அதுல தான் மனுஷன் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, முன்கூட்டியே 2 லட்சம் ரூபாய் தந்து வச்சுட்டாரு. இப்ப போன மாசமே 2 லட்சம் ரூபாய் தந்து வச்சுட்டாரு. அப்ப போன மாசமே 2 லட்சம் ரூபாய் தந்தனால அதை முற்பண பெறுவனம்னு சொல்றோம். ஆனா போன மாசத்தை பொறுத்தவரையில அது ஒரு பொறுப்பு சாமான கொடுக்காதனால இப்ப இன்னும் வரைக்குமே அது எனக்கு ஒரு பொறுப்பா இப்ப இந்த மாசமும் வந்திருக்கும். பட் அப்படி நான் பொறுப்பா அந்த காசை வாங்கி வச்சலாம், அது ஒரு பொறுப்பா இருந்துச்சு. அந்த காசை வாங்கி வச்சனால அது ஒரு பொறுப்பா இருந்துச்சு. சாமான கொடுக்காமயே காசை வாங்கி வச்சனால அது பொறுப்பா இருந்துச்சு. இப்ப அந்த காசை வாங்கினதுக்கான சாமான, அந்த காசை போன மாசம் காசை வாங்கினதுக்கான சாமான இப்ப நான் இந்த மாசம் கொடுக்குறேன். இந்த மாசம் கொடுக்கும் போது அந்த பொறுப்பு எனக்கு என்ன செய்யுது, குறையுது. அப்ப முற்பண பெறுவனன்ற அந்த 2 லட்சம் பொறுப்பு எனக்கு குறையுது. சாமான கொடுத்துட்டேனே, அப்பதான் பொறுப்பு குறையுது. அப்ப 2 லட்சம் ரூபாய் சாமான 3 லட்சத்துக்கு வித்திருந்தேன். அதுல 2 லட்சம் சாமான 3 லட்சத்துக்கு வித்திருந்தேன். அவர் அப்ப எனக்கு 3 லட்சம் ரூபாய் தரணும். அதுல 2 லட்சம் ஆல்ரெடி தந்துட்டார், நானே ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். அப்ப அது எனக்கு பொறுப்பா இருந்துச்சு. இப்ப அந்த பொறுப்பு குறைஞ்சிட்டு அப்ப இன்னும் அவர் இன்னொரு 1 லட்சம் எனக்கு தர இருக்கு அப்படி பார்த்தாலும் கேட்டீங்கன்னா, அதான் அதுல அழகா சொல்லியிருக்கு. மிகுதி காசு இப்ப பெறப்பட்டுச்சா, மிகுதி காசு இப்ப பெறப்பட்டுச்சா. மிகுதி காசு இப்ப வாரனால காசுல 1 லட்சம் கூடும். மிகுதி காசு இப்ப வாரனால காசுல என்ன செய்யும், 1 லட்சம் கூடும். அதுக்கப்புறம் இங்க வாங்க, 2 லட்சம் ரூபாய் பொருளை 3 லட்சத்துக்கு வித்தா எவ்வளவு லாபம், 1 லட்சம் தானே லாபம். அது உரிமையை கூட்டும், அது உரிமையை கூட்டும். விளங்குதா எல்லாருக்கும்? இது ஓகே சொல்லுங்க. எதுவும் பிரச்சனை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. என்னாச்சு, அப்செட்டா? சொல்லுங்க பிரியங்கா. இல்ல அப்ப சத்தம் இல்ல, விளங்கல. மத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கண்ணே, உங்களை டைப் பண்ண கஷ்டப்படுத்தல, கை வலிக்குமே. சரி சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மத்தாக்கள்லாம் என்ன மாதிரி. ஓகே, யாரும் விளங்கலைன்னா உடனே மெசேஜ் போட்டுறணும். சரி சரி. ஒரு விஷயம், வருமான கூட்டுக்கு மாத்தும் போது விற்பனையை பதிகிற நேரம் கிரைய பெறுமதிய சரக்கிருப்புல இருக்கு குறையிறத போடுங்க. விற்பனை கிரைய பெறுமதிய சரக்கிருப்புல குறையிறத போடுங்க. விற்பனை விலை பார்க்கும் போது எப்பயுமே கிரயத்தோட உரிமையில கிடைக்கிற லாபத்தை கூட்டி விற்பனை விலை போடுங்கன்னு சொன்னேன். இப்ப 2 லட்சம் கிரயம்னா 1 லட்சம் கிடைக்கிற லாபத்தை கூட்டி விற்பனை விலை போடுங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்க நினைச்சிருப்பீங்க, அறிவில்லையோ தெரியாது எனக்கு, அதுல தான் ஏன்னா கடன் விற்பனையா இருந்தா கடன் பட்டோர்ல கூடி இருக்குமே, காசு விற்பனையா இருந்தா குறித்த விற்பனை விலை காசுல கூடி இருக்குமே. அப்ப அதை பார்த்தாலே போதுமே. இப்ப 2 லட்சம் ரூபாய் பொருளை 5 லட்சம் காசுக்கு வித்திருந்தா காசுல கூடி இருக்கும் 5 லட்சம், கடனுக்கு வித்திருந்தா கடன் பட்டோர்ல கூடி இருக்கும். அப்ப அதுல பார்த்தாலே விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியும் தானே. அப்ப இப்படி சொல்லிட்டு இருக்காங்க யோசிச்சீங்களா? சொன்னது காரணம் இந்த மாதிரி தருணங்கள்ல தான். பாருங்க, இதுல காசை ஒரு 1 லட்சம் வாங்கப்பட்டிருக்கு, அதுல 2 லட்சம், அதுக்கான 2 லட்சம் போன மாசமே வாங்கப்பட்டுச்சு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேல குழம்பிடும். அதுக்கு சரக்கிருப்புல குறையுது, விற்பனையில உரிமையில லாபம் ஒண்ணு வருது. ஆகவே இது விற்பனைன்றது எங்களுக்கு தெரிய வந்துடும். அப்ப சரக்கிருப்புல குறைஞ்ச அமௌண்ட்டை கிரயம் எடுக்கிறீங்க, எவ்வளவு விற்பனை விலைன்னு பார்க்க தடுமாற தேவையில்ல. காசுல குறைஞ்சிருக்கு அப்படின்னா தடுமாற தேவையில்ல. கிரயம் பிளஸ் லாபம் தானே விற்பனை விலை, கிரயம் இதோட லாபத்தை சேர்த்தாதான் விற்பனை விலை. அப்ப 2 லட்சம் கிரயம் பிளஸ் 1 லட்சம் லாபத்தை சேர்த்தா 3 லட்சம் விற்பனை விலை வந்துடும். எந்த ஒரு தவறும் இல்லாம என்ன செஞ்சிடலாம், விற்பனையே சரியா போட்டுடலாம். அதுக்குதான் சொல்லுங்க. ஓகே, எட்டாவது, கடன் கொடுத்தவரின் தீர்க்க வேண்டிய 5 லட்சம் கடனை தீர்ப்பதற்காக 4,50,000 செலுத்தப்பட்டதாம். கடன் கொடுத்தவருக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணுமா? நீங்க கடன் கொடுத்தவருக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணுமா? அந்த 5 லட்சம் கடனை தீர்க்கிறதுக்கு 4,50,000 காசு கொடுக்குறீங்களா? அப்ப காசு எவ்வளவு போகுது நிறுவனத்தை விட்டு? 4,50,000 காசு போகுது. ஆனா எவ்வளவு கடன் தீர்க்கப்படுது? காசு 4,50,000 போகுது. ஆனா கடன் கொடுத்தவரின் கடன் எவ்வளவு தீர்க்கப்படுது? 5 லட்சம். அப்ப கடன் கொடுத்தவர்ல 5 லட்சம் தான் குறையும். அப்ப 4,50,000 காசு கொடுத்து 5 லட்சம் கடனை தீர்க்க முடியும்னா 50,000 என்னது எங்களுக்கு லாபம். அது உரிமையை கூட்டம். இது என்னது எங்களுக்கு பெற்ற கழிவுன்னு சொல்றது. ஒன்பதாவது,
உரிமையாளர் தொலைபேசி கட்டணம் 5000 நிறுவன பணத்தில் செலுத்தினார். உரிமையாளர் என்ன செய்யறாருன்னா அவரோட சொந்த தொலைபேசி கட்டணம் 5000 நிறுவன பணத்துல செலுத்துறாரு. அப்ப காசு எப்படியும் போகுது. உரிமையாளர் அவரோட தொலைபேசி கட்டணத்தை நிறுவன பணத்துல செலுத்துறாரு 5000. அப்ப காசு 5000 நிறுவனத்தை விட்டு டெஃபினிட்டா போகுது. அப்ப காசு 5000 குறையும். அடுத்தது என்னது? இப்ப இந்த தொலைபேசி கட்டணம் வந்து ஒரு நிறுவனத்துக்கான செலவா? இல்லவே இல்லை. அது உரிமையாளர்களுடைய தொலைபேசி கட்டணம், அவரோட பர்சனல் தனிப்பட்ட தொலைபேசி கட்டணத்தை செலுத்துறதுக்காக வணிகத்திலிருந்து 5000 காசு எடுத்திருக்காரு. அப்ப இது மறைமுகமா என்ன? பற்று. வணிகத்திலிருந்து சொத்தை அவர் ஒரு சொந்த தேவைக்காக எடுத்திருக்காரு. இதே வணிகத்தில தொலைபேசி கட்டணத்தை கட்டுறதுக்காக, வணிகத்தினுடைய போன் பில்ல கட்டுறதுக்காக உரிமையாளர் காசு எடுத்து கட்டினா வேற விஷயம். அது அவர்தான் எடுத்து கட்டணும். வணிகம் கொண்டு கட்டிடாது, பில்டிங் கொண்டு. அப்ப வணிகத்தில் இருக்க காசு எடுத்து வணிகத்தினுடைய தொலைபேசி கட்டணம் கட்டினா ஓகே, அது ஒரு செலவுக்காக செலுத்தினார். ஆனா இவர் உரிமையாளர் அவர்களுடைய பர்சனல், அவரோட தனிப்பட்ட செலவை செலுத்துறதுக்காக வணிகத்தில இருந்து காசு எடுத்திருக்காரு. அப்ப அவருடைய சொந்த தேவைக்காக வணிகத்தில இருந்து காசு எடுத்து அது என்னது? பற்று. அப்ப பற்றுன்ற காரணத்தினாலதான் உரிமையை குறைக்கிறதை தவிர்த்து தொலைபேசி கட்டணம் ஒரு வணிகத்தில் செலவாக கருதப்பட்டு உரிமையை குறைக்கல. உரிமையாளர் தொலைபேசி கட்டணம் தான் செலுத்தி இருக்கும். அப்ப இந்த தொலைபேசி கட்டணம் வணிகத்தினுடைய செலவு அல்ல. இதே நான் இப்ப இருக்கமா சொல்றேன்னா, இந்த தொலைபேசி கட்டண செலவு கொண்டே வருமான கூட்டுல போடுறது இல்லை. இந்த தொலைபேசி கட்டணம் என்பது உரிமையாளர்களுடைய சொந்த தொலைபேசி கட்டணம். அதை வணிகத்தில இருந்து எடுத்து செலுத்தி இருக்காரு. ஆகவே அது ஒரு பற்று. அதனாலதான் பற்று உரிமையை குறைக்கணும். ஆகவே 5000 குறையும். சரி, எதுவும் விளங்காட்டி சொல்லிடணும். சிலதுகளை தான் நான் விளங்கிட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன் இல்லைன்னு சொல்லாம இருக்கிறது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனுள் வட்டி எவ்வளவுன்னு சொல்லி இல்லையா? வட்டி உள்ளடங்கியிருக்கா, ஆனா எவ்வளவுன்னு சொல்லி இல்லையா? சரி, உங்களுக்கு தெரியும் தவணை கட்டணத்துக்குள்ள கடன் தொகையும் இருக்கும், வட்டியும் இருக்கும்னு. 25,000 வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தி இருக்காங்க. அதுக்குள்ள வட்டி உள்ளடங்கி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா எவ்வளவுன்னு சொல்லி இல்லை. 25,000 தவணை கட்டணம் செலுத்தி இருக்கோம், அதுல வட்டி உள்ளடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா எவ்வளவுன்னு சொல்லல. அது எப்படின்னு சொல்றது? ஆரம்ப மீதியில போய் பாருங்க, நிறைய பேர் டவுட் கேட்டுருங்க. 10% வங்கி கடன் இருக்கு. 10% வங்கி கடன், 10% வங்கி கடன், 15% வங்கி கடன் அப்படின்னு அதுல அர்த்தம் என்னன்னா, 10% வங்கி கடன். வங்கி கடன் எவ்வளவுன்னு பார்க்கணும். எங்களை வங்கி கடன் எவ்வளவு? 6 லட்சம். அப்ப 10% வங்கி கடன் என்னன்னா 6 லட்சம். 6 லட்சம் கடன்ல 10% வட்டி. 10% வட்டிக்கு வங்கி கடன் தந்திருக்காங்க. வருஷத்துக்கு 10% வட்டிக்கு. அதுல அர்த்தம் என்னது? எப்படி அதை வாசிக்கணும்? வருடத்துக்கு 10% வங்கி கடன் வழங்கப்பட்டதுன்னு வாசிக்கணும். அதுதான் அதுல அர்த்தம். 10% வங்கி கடன்னா உங்களோட வங்கி கடன்ல நீங்க வருஷத்துல 10% வட்டி செலுத்தணும். வருஷத்துக்கு 10% வட்டி செலுத்தணும். மாசத்துக்கு அல்ல, வருஷத்துக்கு 10% வட்டி. இப்ப 6 லட்சம் வங்கி கடன்னா 10% வங்கி கடன் தானே. அப்ப 6 லட்சத்துல 10% வருஷ வட்டி செலுத்தணும். 6 லட்சத்துக்கு 10% எப்படி பாக்குறது? 100ஆல பிரிச்சு 10ஆல பெருக்கலாம், 60,000. 60,000. அப்ப 6 லட்சம் வங்கி கடனுக்கு ஒரு வருடத்திற்கு 60,000 வட்டி செலுத்தணும் தான் இதுல என்ன அர்த்தம்? 10% வங்கி கடன்னா வங்கி கடன்ல எவ்வளவு கடன் தொகையோ அதுல 10% வருட வட்டி செலுத்தணும். 12 மாதத்துக்கு உள்ள வருட வட்டி செலுத்தணும். அப்ப வருஷத்துக்கு 60,000. உங்களுக்கே தெரியும், இப்ப நான் கணக்கு செய்யறது ஒரு மாதத்துக்கு இப்ப நான் கண்டுபிடிச்சது 60, ஒரு வருஷத்திற்கு, அதாவது 12 மாதத்துக்கு. அப்ப 12 மாதத்துக்கு தான் 60,000. அப்ப ஒரு மாதத்துக்கு பார்க்க 12ஆல பிரிக்கணும். அப்ப ஒரு மாதத்துக்கு 5,000 வட்டி. இப்ப எங்களால ஒரு மாத வங்கி கடன் வட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டு. அப்ப இப்ப தெரியும் இந்த தவணை கட்டணத்துக்குள்ள எவ்வளவு வட்டி இருந்திருக்கும். ஒரு மாத வட்டி தானே இருந்திருக்கும். ஒரு மாசத்துக்கு தானே கணக்கு செய்யறோம். அப்ப அந்த ஒரு மாத வட்டி எவ்வளவு? 5,000. அப்ப 25,000 தவணை கட்டணத்துல 5,000 வட்டினா 20,000 தான் என்னது? கடன் தொகை. 20,000 தான் கடன் தொகை. அப்ப 25,000 தவணை கட்டணம் செலுத்துவோம். ஆனா அதுல 5,000 வட்டி போக 20,000 மட்டும்தான். என்ன தெரியும், எங்கட வங்கிக்காரன் அப்படியே குறைச்சிட்டு வருவார். அப்ப காசு 25,000 போயிடும் மொத்தமா தவணை கட்டணத்துக்கு. ஆனா அதுல 5,000 வட்டி. சோ 5,000 வட்டி என்பது ஒரு செலவு. அதுதான் உரிமையை குறைக்கும். 20,000 தான் கடன் தொகை. அதுதான் என்னோட கடனை குறைச்சிட்டு வர போற பொறுப்பை குறைக்க போறது. அதுதான் வங்கிக்கிறன 20,000 குறைக்கும். ஓகே எல்லாருக்கும்.
சரி, 11வது பாவம். இம்மாத மின்சார கட்டணம் 5000 உரிமையாளரின் சொந்த பணத்தில் செலுத்தப்பட்டது. இந்த மாசம் மின்சார கட்டணம் ஒரு 5000 இருக்காம். அது வந்து உரிமையாளர் பணத்துல செலுத்திட்டாங்க. யாரு பணத்துக்கு? ஓகே, சாரி, 1 செகண்ட்ல போட்டீங்க, நோட் பண்ணல. டைம் 57. சரி, என்னது 10வது மட்டும் போட்டு விடுங்க விஷ்ணா. 10வது தானே? 10th தானே வினிஷா? 10th கொஸ்டின் தானே? எஸ், ஓகே. என்னதுன்னா தம்பி, 10வதுல சொல்லி இருக்கு 25,000 வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தப்பட்டது. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வங்கி கடன் தவணை கட்டணம் என்பது மாசம் மாசம் எங்களோட வங்கியில கடனை தீர்க்கிறதுக்கு செலுத்துற ஒரு கட்டணம். அந்த தவணை கட்டணம் 25,000. அது வட்டியையும் உள்ளடங்கி இருக்கும். மாதம் தோறும் எங்களோட அப்படியே கடனை குறைச்சிட்டு போற கடன் தொகையும் உள்ளடங்கி இருக்கும். அப்ப 25,000த்துல வட்டி உள்ளடங்கி இருக்குன்னா அந்த வட்டி எவ்வளவுன்னு தெரியணும் தானே. அதை கண்டறியது எப்படின்னா, உங்களுக்கு ஆரம்பம் இதுல பாத்தீங்கன்னா 10% வங்கி கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அர்த்தம் என்னன்னா, வங்கி கடன்ல இந்த வங்கி கடன் இருக்குதானே, வங்கி கடன் எவ்வளவு இருக்கு? 6 லட்சம் இருக்குன்னா 10% வங்கி கடன், அதுல அர்த்தம் என்னன்னா 6 லட்சத்துக்கு 10% வருஷத்துக்கு வட்டி செலுத்தணும். வருஷம்னா என்ன? ஒரு வருடம்னா என்ன? 12 மாதம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி 12 மாதத்தை கொண்ட ஒரு வருடத்துக்கு 10% வட்டி செலுத்தணும். அப்ப 6 லட்சம் கடன்னா 10% எவ்வளவு? 10% பார்க்க 100ஆல பிரிச்சுட்டு 10ஆல பெருக்குங்க. 60,000. அப்ப 60,000ன்றதுதான் உங்களோட வங்கி கடனுடைய வட்டி. 60,000ன்றதுதான் என்னது? உங்களோட வங்கி கடனுடைய வட்டி. 6 லட்சம் கடன் வாங்கிருக்கீங்க, அதுல வட்டி வந்து 60,000. 60,000 வட்டின்றது ஓகே. ஆனா அந்த 60,000ன்றது எதுக்கு வரும் நீங்க பார்க்கும்போது? ஒரு வருஷ வட்டி தான் வரும். 10% பார்க்கும் போது அது எப்பயுமே எங்க ஒரு கண்டிஷன்லயும் ஒரு வருஷ வட்டி தான் வரும். அதாவது 12 மாத வட்டி தான் வரும். அப்ப 60,000ன்றது 12 மாத வட்டி. அதுதான் அதுல அர்த்தம். அப்ப 60,000 12 மாத வட்டி. பட் இப்ப நீங்க கணக்கு செஞ்சுட்டு இருக்கிறது மாசத்துக்கு. மாசத்துக்கு வருஷ வட்டியை செலுத்துவோமா? இல்லையே. மாசம் மாசம் தான் வட்டியை செலுத்திட்டு வருவோம். அப்ப இங்க எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது மொத்த மாசத்துடைய வட்டி, 12 மாதத்தினுடைய வட்டி. அப்ப இந்த தவணை கட்டணத்துக்குள்ள எத்தனை மாதத்தினுடைய வட்டி உள்ளடங்கி இருக்கும்? ஒரு மாதத்தினுடைய தானே. இந்த மாச தவணை கட்டணத்துல இந்த மாச வட்டி மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். எல்லா மாச வட்டியும் உள்ளடங்கி இருக்காது. அப்ப இந்த மாச வட்டி தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு மாச வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சா போதும். அப்ப 60,000ன்றது 12 மாத வட்டி. 12ஆல பிரிச்சா ஒரு மாச வட்டி எவ்வளவு? 5,000. அப்ப இந்த 25,000த்துக்குள்ள 5,000 வட்டி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அப்ப வட்டி 5,000னா கடன் தொகை 20,000. அப்ப 25,000 மாசம் மாசம் செலுத்துவோம். ஆனா கடன்ல குறைய போற அமௌண்ட் எவ்வளவு? 20,000. 5,000 என்பது வட்டி. அப்ப 25,000 காசு போயும் தவணை கட்டணம் செலுத்துற சந்தர்ப்பத்துல அதுல 5,000 வட்டினால அது ஒரு செலவு. ஆகவே அது உரிமையை குறைக்கும். மீதி 20,000 தான் எங்களோட கடனை குறைக்க போகுது. அது வங்கி கடனை குறைக்கும். வங்கி கடனை குறைக்கும். சரியா? கிளியரா? சுவர்ணா மட்டும் சொல்லுங்க. 3வது தான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிடாதீங்க. ஓகேயா? ஓகே, சரி. 11வது, இம்மாத மின்சார கட்டணம் 5,000 உரிமையாளரின் சொந்த பணத்தில் செலுத்தப்பட்டதாம். இந்த மாசம் மின்சார கட்டணம் உரிமையாளர் சொந்த பணத்துல 5,000 செலுத்தி இருக்கான். சரி, நம்மளோட வணிக மின்சார கட்டணம் இப்ப செலுத்தாத விடுங்கனே. இந்த மாசம் மின்சார கட்டணம் 5,000 இருக்கு தானே. அப்ப ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. எவன் செலுத்தினாலும் சரி, நீங்க செலுத்தாட்டையும் சரி, 5,000 மின்சார கட்டணம்ன்றது அது செலவு தான். செலுத்தினீங்களோ செலுத்தலையோ செலவு தான். அப்ப அது உரிமையை குறைச்சிடும். அப்ப 5,000 உரிமையை குறைச்சிடும். இப்ப யோசிங்க, செலுத்தினவா செலுத்தலையோ என்ன நடந்திருக்கு? செலுத்தையே இல்ல, செலுத்தாமே இல்ல, அதே இடத்துல நீங்களும் செலுத்தி இல்ல. அது என்னது? உரிமையாளர் சொந்த பணத்துல செலுத்திருக்காரு. வணிகத்தினுடைய செலவை யாரு செலுத்தணும்? வணிகம் தான் செலுத்தணும். உரிமையாளர் அவர் ஓன் மணியில செலுத்துறது இல்ல. எப்படி உரிமையாளர் அவருடைய செலவு அவர் ஓன் மணியில செலுத்தணும், வணிகத்தினுடைய காசு எடுத்து செலுத்த முடியாதோ அதே போலதான் வணிகத்தினுடைய செலவு வணிகத்துல காசுல தான் செலுத்தணுமே தவிர்த்து உரிமையாளர் செலுத்த இயலாது. இந்த இடத்துல நடந்திருக்கு, வணிகத்தினுடைய செலவு உரிமையாளர் அவரோட காசை கொடுத்து செலுத்தியிருக்காரு. அப்ப வணிகத்தினுடைய செலவு ஒண்ணு இருக்கு, அது உரிமையை குறைக்கும். ஓகே. பட் இதை உரிமையாளர் செலுத்தினால வணிகத்துல சொந்தமான காசு வெளியே போகல. அதே நேரத்துல காசு வெளியே போல உரிமையாளர் செலுத்திட்டனால இது ஒரு அட்டுருவாவும் கருதப்படாது. அப்ப என்னவா கருதப்படும்? நாங்க செலுத்த வேண்டிய செலவு உரிமையாளர் செலுத்தி இருக்கார்,
அப்ப வணிகத்துக்கு டிரெக்டா காசு போடுறதுக்கு பதிலா இன்டிரெக்டா ஒரு செலவை செலுத்துறது மூலமா என்ன செய்யறாரு, வணிகத்துக்கு காசு தார மாதிரி தானே. இப்ப எனக்கு ஒரு 5000 ரூபாய் வெளியே போற இடத்துல நீங்க எனக்கு இப்ப எந்த தொலைபேசி கட்டணத்தை நீங்க செலுத்துனீங்கன்னா 5000 ரூபாய் தொலைபேசி கட்டணம் எனக்கு நான் செலுத்துறது காசு வெளியே நீங்க கிட்டத்தட்ட எனக்கு கொடுக்குற மாதிரி தானே. இப்ப நீ இந்த தொலைபேசி கட்டணம் ஒரு 5000 இருக்கு, அதை நீங்க செலுத்துறீங்கன்னு வைங்களேன். நீங்க செலுத்துனீங்கன்னா அதை நான் செலுத்த தேவையில்ல தானே. அப்ப நான் 5000 காசு கொடுக்க தேவையில்ல தானே தொலைபேசி கட்டணத்துக்கு. அப்ப அந்த 5000 காசு எனக்கு வெளியே போடுறது தடுக்கப்படுது தானே. அப்ப கிட்டத்தட்ட மறைமுகமா என்ன, நீங்க எனக்கு 5000 காசு தந்த மாதிரி தானே. அது மாதிரிதான் நிறுவனத்துல என்னது மின்சார கட்டணம் 5000 உரிமையாளர் செலுத்தும் போது வணிகத்துல இருந்து காசு போகல. அப்ப காசு வெளியே போகாதனால கிட்டத்தட்ட உரிமையாளர் காசு போட்ட மாதிரி தான், செலவு செலுத்துறது மூலமா காசு போட்ட மாதிரி தான். அப்ப உரிமையாளர் அவர் சொந்த காசு நிறுவனத்துக்கு போட்டா என்னது, அது மூலதனம். அப்ப மூலதனம் உரிமையை கூட்டும். அப்ப உரிமையாளர் வணிகத்தினுடைய செலவு அவரோட சொந்த பணத்துல செலுத்தலாம். உரிமையாளர் வணிகத்தினுடைய செலவு அவரோட சொந்த பணத்துல செலவனா அது மூலதனம். உரிமையாளர் அவருடைய செலவு வணிகத்தின் காசுல செலுத்தலாம், அது பற்று. எனி டவுட்? ஓகே. 12வது கடன் பட்டவரிடம் பெற்ற காசு. கடன் பட்டவரிடம் கடன் பட்டவரிடம் பெற்ற காசு 45,000. கடன் பட்டவரிடம் காசு பெற்றிருக்கோம் 45,000, கழிவு கொடுத்திருக்கோம் 5,000. அப்ப என்ன செய்யணும்னா பெற்ற காசையும் கழிவையும் முத கூட்டுங்க, 50,000 வரும். இதுதான் என்னது, கடன் பட்டவர்கிட்ட நாங்க உண்மையா வாங்க வேண்டிய காசு 50,000. கடன் பட்டவர் தர வேண்டிய கடன். அதுல 5,000 கழிவை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருக்கோம், 45,000 காசு மட்டும் வாங்கியிருக்கோம். அப்ப எப்படி அந்த கடன் பட்டவரின் கடனை கண்டுபிடிக்கிறது, கொடுத்த கழிவையும் பெற்ற காசையும் கூட்டணும். அப்ப கடன் பட்டவர் எனக்கு 45,000 காசு தராரு. அப்ப நிறுவனத்துக்குள்ள 45,000 காசு வருது. ஆனா கடன் பட்டவரின் கடன் தொகை எவ்வளவு, எப்படி கண்டுபிடிச்சோம், 50,000. கழிவையும் பெற்ற காசையும் கூட்டினா வந்துடும். அப்ப கடன் பட்டவரின் கடன் தொகை 50,000. இப்ப கடன் பட்டவர்ல குறைய போறது 50,000 தான். கடன் பட்டவர் எனக்கு தந்த காசு 45,000. அதே சமயத்துல கழிவும் 5,000 கொடுத்திருக்கனா இருந்தா கடன் எவ்வளவு இருந்திருக்கும், அதை யோசிக்கணும் தானே. 45,000 காசு கடன் பட்டவர் தந்திருக்காரு, அதுக்கு நான் கழிவும் 5,000 கொடுத்திருக்கேன்னா கடன் பட்டவர் எனக்கு எவ்வளவு தர வேண்டி வந்திருக்கும், 50,000 தர வேண்டி வந்திருக்கும். அப்ப அதுக்குத்தான் நான் 5,000 கழிவு கொடுத்து 45,000 காசை வாங்கியிருப்பேன். அப்ப அப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. அப்ப 45,000 காசு நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப காசுல 45 கூடும். ஆனா கடன் பட்டவரின் கடன் எவ்வளவு தீர்க்கப்படுது, 50,000. அப்ப 45,000 காசை வாங்கி அவர்களுடைய 50,000 கடனை தீர்க்கிறது எங்களுக்கு நட்டம் தானே. 50,000 வாங்க வேண்டிய இடத்துல 5,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு 45,000 வாங்குறோம்னா அந்த 5,000 டிஸ்கவுண்ட்றது எனக்கு நட்டம் தானே. அப்ப அந்த 5,000 என்கிற கொடுத்த கழிவு என்பது ஒரு செலவு. அந்த நட்டம் உரிமையை குறைக்கும். உரிமையை குறைக்கும். ஓகே. 13வது 20,000 கிரயமான பண்டங்கள் பழுது காரணமாக வழங்குனருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. வழங்குனர்னா யாரு, எங்களுக்கு பொருளை வித்தவர். அப்ப இதைத்தான் சொல்றது என்னது, வெளித்திரும்பல். வழங்குனருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது, இதைதான் சொல்றது வெளித்திரும்பல். வெளித்திரும்பல்னா என்ன, கடன் கொள்வனவு செய்யற சமயத்துல ஒன்லி கடன் கொள்வனவுக்கு தான் பொருந்தும். கடன் கொள்வனவு செய்யற சமயத்துல கடனுக்கு எங்களுக்கு சாமான தந்த குறித்த வியாபாரியான கடன் கொடுத்தவருக்கு, கடனுக்கு எங்களுக்கு சாமான தந்த குறித்த வியாபாரியான கடன் கொடுத்தவருக்கு நாங்க வாங்கின சாமான திருப்பி ஏதோ டேமேஜ் இருக்குன்னா ஒரு பெர்டிகுலர் சாமான், இப்போ 1,00,000 ரூபாய்க்கு கடனுக்கு சாமானம் வாங்கியிருக்கோம்னா 1,00,000 ரூபாய்க்கு கடனுக்கு சாமானம் வாங்கியிருக்கோம்னா அதுல ஒரு 10,000 போயிட்டோமே மேல் எழுதுனா நமக்கு வருமான கூட்டு பிரச்சனையாகும். இதை இப்படி ஆக்கலாம். சரி, ஓகே தானே. இப்ப வினிஷாந்த் ஓகே தானே. இப்ப சரி, அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், 1,00,000 ரூபாய்க்கு சாமானம் வாங்கியிருக்கோம்னா அதுல 1,00,000 ரூபாய்க்கு சாமானம் வாங்கியிருக்கோம்னா அதுல ஒரு 20,000 ரூபாய்க்கு சாமான திருப்பி அனுப்பலாம். நாங்க 1,00,000 ரூபாய்க்கு வாங்கின சாமான்ல ஒரு 20,000 ரூபாய் சாமான ஏதோ பிரச்சனைக்குரிய சாமான நாங்க ரிட்டர்ன் அனுப்பலாம். அப்ப கடன் கொள்வனவு செய்யற தருணத்துல கடனுக்கு கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க பொருள்ல எதுவும் பிரச்சனை இருந்தா அதை நாங்க கடன் கொடுத்தவருக்கே திருப்பி அனுப்பலாம். அப்படித்தான் 20,000 பொருளை அவருக்கு ரிட்டர்ன் அனுப்பலாம். அப்ப வெளித்திரும்பல் பதிகிறதுக்கு எப்படி உட்திரும்பல் மாதிரி 2 பெருமதி தேவையா, இல்லை. கொள்வனவின் போது ஒரே ஒரு பெருமையை தான் தொடர்பு படுது. ஆகவே வெளித்திரும்பலின் போது ஒரு பெருமதி தான் தொடர்பு பெறும். அப்ப அது லேசு. அப்ப 20,000 கிரயமான பொருளை நான் வழங்குனருக்கே திருப்பி அனுப்பும் போது
வெளியே போகுது பொருள், சரக்கிருப்பு வெளியே போகுது, அதாவது சரக்கிருப்புல 20,000 குறையுது வெளியே போறனால, இப்ப இந்த 20,000 சரக்கிருப்பை நான் கடன் கொடுத்தவருக்கு ரிட்டர்ன் அனுப்பிட்டேன்னா குறித்த 20,000 சரக்கிருப்புக்கு நான் காசை கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க தேவையில்லை. இந்த வெளித்திருப்புன்றது கடன் கொள்வனவுடன் தொடர்புடையது. காசு வாங்கி காசு கொடுத்து சாமானம் வாங்கியிருக்க மாட்டேன், கடனுக்கு வாங்கினவருக்கு மட்டும்தான் நான் வெளித்திருப்பேன். அப்ப ஒரு 1,00,000 ரூபாய்க்கு அவர்கிட்ட சாமானம் வாங்கியிருப்பேன்னு வைங்களேன், அதுல இப்ப ஒரு 20,000 சாமானம் தான் அனுப்பியிருக்கேன். அப்படிதான் மோஸ்ட்லி நடந்திருக்கு, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப 20,000 சாமான் அனுப்பியிருக்கேன்னா அனுப்புன சாமான் அந்த 20,000க்கு நான் காசை கொடுக்க தேவையில்ல அவருக்கு. அப்ப என்ன செய்யும், இந்த பொறுப்பு 20,000 குறைய போகுது. அப்ப கடன் கொடுத்த பொறுப்பு 20,000 குறை. இதுல யாருக்காவது எதுவும் குழப்பம் இருக்கு இன்னுமே ஸ்டில்? சொல்லுங்க கொஞ்சம் இப்பவே. ஓகே. 14வது 3,00,000 கிரயமான பொருளை 6,00,000க்கு காசுக்கு விற்பனை. 3,00,000 கிரயமான பொருளை 6,00,000 விற்று காசுக்கு விற்பனை. 3,00,000 கிரயமான பொருளை 6,00,000 காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப நிறுவனத்தை விட்டு 3,00,000 கிரயமான சரக்கு இருப்பு போயிருக்கு. 3,00,000 கிரயமான சரக்கு இருப்பு நிறுவனத்தை விட்டு போயிருக்கு. அதுக்கு எவ்வளவு விலை பெற்றிருக்கோம்? 6,00,000. 6,00,000 எவ்வளவு? காசுக்கா கடனுக்கா? காசுக்கு வித்திருக்கோம். அப்ப 3,00,000 பொருள் 6,00,000 காசுக்கு வித்தா 3,00,000 சரக்கு இருப்பு நிறுவனத்தை விட்டு வெளியே போயிடும். அதை நாங்க 6,00,000க்கு வித்தமா இருந்தா, காசுக்கு வித்தமா இருந்தா காசு 6,00,000 நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப காசு 6,00,000 நிறுவனத்துக்குள்ள வரனால காசுலதான் 6,00,000 கூடும். இப்ப 3,00,000 பொருளை 6,00,000க்கு விற்பனை செய்யும் போது 3,00,000 லாபம் தானே, அதை என்ன செய்யும்? உரிமையை கூட்டும். ஓகே, சரி. 15வது ஆதனம்புரி உபகரணத்தில் வருடாந்த பெருமான தேவை 20%. உங்களுக்கு நான் தந்திருக்கேன், எப்பயுமே பெருமான தேவை தொகையில தானே, இதை வீத கணக்குல தந்தா ஒன்னும் குழம்பாது. ஆதனம்பொறி உபகரணத்துக்கு போங்க. ஆதனம்பொறி உபகரணம் எவ்வளவு? 6,00,000 தந்திருக்காங்களா? 6,00,000 தந்திருக்காங்களா? பெருமான தேவை 20%ம்னு சொல்லியிருக்காங்களா? ஆதனம்பொறி 6,00,000 உங்களுக்கு மீதியில தந்திருக்காங்க தானே, ஆரம்ப மீதியில பாருங்க, 6,00,000 ஆதனம்பொறி தந்திருக்காங்க. அப்ப இப்ப இங்க பெருமான தேவை ஆதனம்பொறியில 20%ம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேல வாங்க, 6,00,000க்கு 100க்கு 20% பாருங்க. சரியா? 1,20,000 விளங்குதா? வருதா? இந்த 1,20,000 உங்களோட பெருமான தேவை. 1,20,000 தான் பெருமான தேவை. சரியா? ஆனா அதுல சின்ன சிக்கல் இருக்கு. அந்த வட்டி சொன்ன மாதிரி இந்த வீதத்துல பார்த்தோன்னா வார பெருமான தேவைன்றது வருடத்திற்கு, அதாவது 12 மாதத்திற்கு. அப்ப ஆதனப்பொறிக்கு 20 பெருமான தேவைன்னா என்ன அர்த்தம்? ஆதனப்பொறியோட பெருமதி பார்க்கணும். 6,00,000 ஆதனப்பொறினா அந்த பெருமதியில 20% பார்த்தா ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் பெருமான தேவை. எவ்வளவு காலப்பகுதிக்குரிய பெருமான தேவை? 12 மாதத்தை கொண்ட ஒரு வருடத்துக்குரிய பெருமான தேவை. அப்போ 1,20,000 12 மாதத்தை கொண்ட ஒரு வருடத்துக்குரிய பெருமான தேவை. அப்ப 1,20,000 வருட பெருமான தேவை. ஆனா நாங்க கணக்கு செய்யறது மாசத்துக்கு. அப்ப ஒரு மாத பெருமான தேவை பார்க்க 12ஆல பிரிச்சா 10,000 என்னது? ஒரு மாத பெருமான தேவை. பெருமான தேவை சிம்பிளா என்ன சொன்னேன்? ஆதனம் புரிய குறைக்கும், அது ஒரு செலவா கருதப்பட்டு உரிமையை குறைக்கல மட்டும் விளங்கிக் கொள்ள சொன்னேன். அப்படி செஞ்சா இதுதான் வரும். சரியா? அப்ப உங்களை கண்டுபிடிச்சது விளங்கிட்டா? கண்டுபிடிக்கிறது தானே விஷயம். அது விளங்கிட்ட எல்லாருக்கும் இப்ப? எல்லாருக்கும் ஓகேயா? சரி, எல்லாரும் எத்தனை எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. கொடுக்கல் வாங்கல திருத்திட்டீங்க தானே? வா, 14 கிருத்திகா, 13 எழுதியா? அப்பா, படிப்புக்கே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உண்மையானதா இருந்தா. போய் சொல்றீங்கன்னு சொல்ல மாட்டேன். 12 10 12. சரி, இப்ப எல்லாருக்கும் ஓகே தானே? ரீச் பண்ணுங்க. ஆனா மத்தவங்க சில பேர் ஆக்டிவா இருக்கீங்க, இல்ல டவுட் கேட்கறீங்களா, இல்ல மெசேஜ் போட்டு இது கேட்டாலும் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல. யாரும் இருந்துட்டு இல்லாம இருக்கீங்களா? இருந்துட்டு இல்லாம இருக்குன்னு என்னன்னு தெரியுமா? ஒன் பண்ணிட்டு போறது.
நிராரோஷன் எல்லாம் ஓகே தானே? நிராரோஷன் ஓகேயா? திருவிழி எல்லாம் ஓகே தானே? ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க தானே? பார்க்கல. நிராரோஷன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருக்கீங்களான்னு பார்ப்போம். பாத்திமா, பாத்திமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆட்டெல்லாம் வர்றாங்க அவ்வளவுத்துக்கு விளங்கி. நிராரோஷன், நிராரோஷன் இல்ல போல கிளாஸ்ல. பாத்திமா இல்லையா நீங்க கிளாஸ்ல? கண்டுபிடிக்கலாமே இப்படி பார்த்தாலே. ஆக்டிவ வச்சே தெரியுது. இளங்கீரன் எல்லாம் ஓகே தானே? எனக்கு நோட்டாதாக்களை கேட்கிறேன். இளங்கீரன் ஓகேயா? ஓகே ஓகே. ஹரிஷாலினி ஓகேயா? இருக்கீங்க தானே? ஹரிஷாலினி இருக்கா 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 சரி. நிராரோஷன் மட்டும்தான் இருக்காவா இல்லையான்னு தெரியல. எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்கன்னு கொஞ்சம் எனக்கு செக் பண்ணிக்கோங்க. காட்டு என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்க. திடீர்னு காணாம போயிடாதீங்க. அதே மாதிரி கிளாஸ்லயும் காணாம போன மாதிரி இருக்காது. சரி, வருமான குற்ற போடும். முதல்ல பேரிய சொத்து அடிப்படையில லாபம் கணிப்பாங்க. சரி, அதுபடி கணிக்கிறதுக்கு உரிமையாண்மையை கூட்டும். உரிமையாண்மையை கூட்டுனா எனக்கு கூட்டி போடையில உங்களுக்கு கீழே வழங்காது. உங்களுக்கு சரியா இப்ப செட் பண்ணிருக்கோம். சரி, கூட்டி எவ்வளவுன்னு சொல்றேனே. 1250 பிளஸ் 300 மைனஸ் 10 மைனஸ் 15 மைனஸ் 75. 10 பிளஸ் 100 பிளஸ் 50 மைனஸ் 1775 வருது. 1775 வருது. சரியா நான் போட்டது? சொல்லுங்கப்பா சரியானு. இது என்ன கிடைச்சது? 1775 இறுதி உரிமையாண்மை வருது. சரியா? திருப்பி கூட்டி பார்க்க தான் கேட்கிறேன். டக்குன்னு சொல்லுங்க. சமன்பாடு நான் போடுறேன். சரியான சொல்லுங்க. நான் சொன்னது இறுதி தேறிய சொத்து, இறுதி தேறிய சொத்து சாய ஆரம்ப தேறிய சொத்து, அதாவது இறுதி உரிமையாண்மை. இது தேறிய சொத்துனா என்ன? உரிமையாண்மை. அப்ப இறுதி உரிமையாண்மை சாய ஆரம்ப உரிமையாண்மை பிளஸ் பற்று எது இருந்தா பற்று, மேலதிக மூலதனம் இருந்தா மேலதிக மூலதனத்தை கழிச்சா லாபம் வருமா? சரி, ஜோக்கில உரிமையாண்மை எவ்வளவுன்னு போட்டு விடுங்க. எனக்கு நான் ரீசெக் பண்ணி சரி சொல்லுவேன். நான் கேட்டேன் அதுக்குள்ள 1775. கொமா ஸ்டேஜ்ல இருக்கீங்களாப்பா? திருவிழி லிவியா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. யாராவது ஒரு நாள் சரி. நானே எதையும் கூட்டி பாக்குறேன்டாப்பா. சத்தமே இல்லாம வைக்கீங்க, மூச்சு கூடி விடாம. 100 பிளஸ் 50 மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 5 பிளஸ் 5. இல்லையே. ஆமா, 1765 சொன்னேன். நான் அப்பவே சொன்னேன். நான் பிள்ளையா கூட்டுவேன். நான் இப்ப திருப்பி கூட்டி பார்த்தேன். அதுதான் நீங்க சொல்லும் போது 1765. அதுதான் சொன்னேன். எனக்கு தெரியாது கூட்டுறதுக்கு எல்லாம், கொஞ்சம் சொல்லித்தாங்க. 1765. அப்ப இறுதி உரிமையாண்மை 1765. அப்ப இறுதி தேறிய சொத்து 1765. ஆரம்ப தேறிய சொத்துனா என்ன? ஆரம்ப உரிமையாண்மை அது 1250. பற்று எதுவும் காணப்பட்டுச்சா? எஸ், பற்று காணப்பட்டுச்சு. எங்க பற்று காணப்பட்டுச்சு? ஒரு மின்சார கட்டணத்தின் இதுல தொலைபேசி கட்டணம், அதாவது 9வது கொடுக்கல் வாங்கல்ல தொலைபேசி கட்டணம் எடுத்து செலுத்தினார். நீங்க என் மேல ஒரு நம்பிக்கையில கூட்டி பாத்தீங்க. அப்படியெல்லாம் நம்பாதீங்க. நான் படிப்பிக்கிறத மட்டும் நம்புவேன், கூட்டுற விஷயத்துல நம்பாதீங்க. நான் பட்டப்பட்டு சொன்னா கூட்டிட்டு இருப்பேன், கூட்டிட்டு ஒரு அமௌண்ட் சொல்லுவேன். அதை நம்பிடாதீங்க. நான் டக்குன்னு கூட்டுவேன், ஏதோ ஒரு மிஸ் ஆகி மாறி வந்துடும். கண்ணும் தெரியாது சில நேரம். இதுல 1800ன்னா அது எனக்கு 1700 மாதிரி தெரியும் சில நேரம். சரியா? அப்ப இப்ப கழிப்போம். சரி, அப்ப பற்று எவ்வளவு? 5000. பற்று 5000 தெரியும். அப்ப பற்று 5000 கூட்டுவோம். மேலதிக மூலதனம் காசா மூலதனம் போட்ட மாதிரி எங்களுக்கு இந்த கணக்குல ஞாபகம் இல்ல. இல்ல சரியா? மூலதனம் காசா போடல. மூலதனம் நாங்க என்ன செய்யல? காசா போடல. என்ன செஞ்சோம்? மின்சார கட்டணம் ஏதோ செலுத்தலாம். அது என்னது?
இந்த மாசம் மின்சார கட்டணம் வணிகத்தில மின்சார கட்டணம் 5000 உரிமையாளர் செலுத்தினார். அப்ப அது என்னது ஒரு மூலதனம் தானே. அப்ப செலவை செலுத்தினது மூலமா ஒரு மூலதனம் வந்துச்சு. அப்ப அது 5000 பற்று 5000. சரியா, வேற பற்றோ மேலதிக மூலதனமா இருக்குல்ல, அது மட்டும்தான் பற்று மேலதிக மூலதனத்துக்கு இருந்தது. சரி, அப்ப நாங்க இப்ப லாபத்தை பார்ப்போம். 1265 மைனஸ் 1250, அப்ப 615 தான் லாபம். 615 தான் லாபம். 615 லாபம் சரியா கண்டிருக்கீங்க தானே? ஓகே தானே? பாருங்க. சரி, 615 சரி கழிச்சு அதுதான் ஒரு விஷயம். ஓகே, அப்ப இப்ப வருமான கூட்டு அடிப்படையில அதே லாபம் கிடைக்கப்படுதான்னு பார்ப்போம். இப்படி வரும் வருமான கூற்று விற்பனை மைனஸ் உட்திரும்பல் மைனஸ் திருப்பி விற்பனை கிரயம், டோட்டல் எழுதுவே குழம்பிடாது, விற்பனை கிரயம் மொத்த லாபம் ஏனைய வருமானம். ஆனா எனக்கு நிறைய பேர் அனுப்பல, பட் அதெல்லாம் நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சு கேட்கற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அவங்கவுங்க படிக்கிறீங்க, அவங்கவுங்களோட விருப்பம். நிறைய பேர் அனுப்பல, எனக்கு கொஞ்சம் பேர் தான் அனுப்பியிருந்தீங்க. உங்களோட செக் பண்ணதான் கேட்கறது. இனி கேட்க மாட்டேன், இனி தேவையே இல்லை. நான் கேட்டது வருமான கூற்று எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தது கன்வே ஆகிருக்கா, அதாவது ஜஸ்ட் சில சில பிழை விடுறது வேற விஷயம். பட் ஒட்டுமொத்தமாவே அப்செட் ஆகுற மாதிரியா கன்வே ஆகிருக்குன்றத பார்க்கதான் கேட்கறது. பட் அதை சில பேர் அக்கறையா அனுப்பல, அது அவங்களோட விருப்பம். அதெல்லாம் நோட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு விடுவேன். அது நேற்று அட்டெண்டன்ஸ் போடல கூட, அது போட்டு விடுவேன். அதுவும் இடைக்கிட பார்த்து போடுவேன், டைம் இல்லாட்டி போட மாட்டேன். எப்பயாவது பார்த்துட்டு ஒழுங்கா வராதுன்னு விட்டானா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன், அவ்வளவுதான். அது மாதிரிதான். சரியா, அப்ப பாப்பா இப்ப விற்பனை கிரையை தான் முதல்ல போடணும். விற்பனை கிரையை தான் போடணும் முதல்ல. விற்பனை கிரை விற்பனை கிரை. ஓகே, மொத்த விற்பனை கிரயத்தையும் கண்டுபிடிக்கலாம். அது என்ன விற்பனை கிரயம்? உங்களுக்கு தெரியும், விற்கிற பொருளை கிரைய பெறுமதி தான் சொல்றது விற்பனை கிரயம், வேற ஒண்ணும் இல்லை. விற்கிற பொருளுடைய கிரைய பெறுமதி, அதுல மொத்தமா எவ்வளவு இந்த கொடுக்கல் வாங்கல மொத்தமா எவ்வளவு வித்திருக்கோம், அதனுடைய மொத்த கிரயம், அவ்வளவுதான். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, முதலாவது கொடுக்கல் வாங்கல் விற்பனையான்னு பார்ப்போம். இருப்புல 2 லட்சம் குறைஞ்சிருக்கு, உரிமையாண்மையில லாபம் ஒன்று வந்த மாதிரி இருக்கு. அப்ப இது டெபினிட்டா என்னது, ஒரு விற்பனை. அப்ப இருப்புல குறைஞ்சதை நாங்க என்னன்னு சொல்லலாம், கட்டாயம் கிரைய பெறுமதின்னு சொல்லலாம். அப்ப முதலாவது விற்பனையினுடைய கிரைய பெறுமதி 2 லட்சம். விற்பனை விலை பார்க்க நான் என்ன சொன்னேன், கிரயத்தோட லாபம் கொண்ட சேர்த்து பாரதிதானே விற்பனை. அப்ப கிரயம் இங்க இருக்கு, லாபம் இங்க இருக்கு, ரெண்டையும் சேர்த்த எவ்வளவு, 5 லட்சம். அப்ப அதுதான் விற்பனை விலை. அப்படிதான் நான் பார்க்க சொல்றேன். அப்ப முதலாவது விற்பனை கண்டுபிடிச்சாச்சு. ஏதேனும் ஒரு தரவை யூஸ் பண்ணா அது போய் டிக் பண்ண சொன்னேன். ஓகேயா, டிக் பண்ணியாச்சு. ரெண்டாவது இருப்புல கூடி இருக்கு. அப்ப டெபினிட்டா என்னது, இதுகளுக்கு தேவையில்லை. இருப்புல கூடுமா விற்பனை செஞ்சா இல்லை. அடுத்த இருப்புல தாக்கமே இல்லை, அப்ப அதுவும் டெபினிட்டா தேவையில்லை. அஞ்சாவது இருப்புல கூடி இருக்கு, அதுவும் டெபினிட்டா தேவையில்லை, விற்பனை செஞ்சா இருப்பு குறையும், 6ம் தேவையில்லை. ஏழாவது இருப்புல குறைஞ்சிருக்கு, உரிமையினையும் தாக்கம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், இருப்புல குறைஞ்ச அமௌண்ட் நாங்க என்னன்னு எடுக்கலாம், கிரைய பெறுமதின்னு எடுக்கலாம். இருப்புல குறைஞ்ச அமௌண்ட்டை கிரைய பெறுமதின்னு எடுக்கலாம். அப்ப 2 லட்சத்தை கிரைய பெறுமதின்னு எடுக்கலாம். அந்த கிரைய பெறுமதியினுடைய விற்பனை விலை எப்படி பாக்குறது, 2 லட்சம் பிளஸ் 1 லட்சம் லாபம்னா 3 லட்சம் தான் விற்பனை விலை, அப்படி எடுக்கணும். அப்ப ரெண்டாவது விற்பனையை கொடுக்கல் இதுகளை பார்க்காம கணக்கீடு சமன்பாடை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். 8வது கொடுக்கல் வாங்கல சரக்கிருப்புல தாக்கம் இல்ல, 9ல சரக்கிருப்புல தாக்கம் இல்ல, 10ல தாக்கம் இல்ல. அப்ப இதுல எல்லாம் தாக்கம் இல்லாதனால இதெல்லாம் விற்பனையா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்ப நாங்க அதை விவரமா பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணுமா? இல்ல. 13வது சரக்கிருப்புல தாக்கம் இருக்கு, அப்ப அதை கொஞ்சம் செக் பண்ணலாம். 20,000 சரக்கிருப்பு குறைஞ்சிருக்கு, ஆனா இது ஒரு விற்பனை மாதிரியே தெரியல, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஓகேயா, ஓகே. இது ஒரு வெளித்திரும்ப விற்பனையே இல்ல, அது ஓகே. அப்ப அதுவும் வராது. அடுத்ததும் குறைஞ்சிருக்கு, அப்ப கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும். 3 லட்சம் குறைஞ்சி உரிமையில தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இது டெபினிட்டா என்னது, ஒரு விற்பனைன்றது தெரிய வருது. அப்ப இருப்புல குறைஞ்சிருக்க அமௌண்ட் என்ன வந்திருக்கும், கட்டாயம் கிரயமா இருந்திருக்கும். அப்ப 3 லட்சம் கிரயம்.
மூன்றாவது விற்பனை 3 லட்சம் கிரயம். அதனுடைய விற்பனை விலை பார்க்க என்ன செய்யணும்? 3 லட்சம் கிரயம், உரிமையில தான் லாபம் வந்திருப்பாரு. அப்ப கிரயம் 3 லட்சம் பிளஸ் லாபம் 3 லட்சம்னா 600 தான் என்ன இருந்திருக்கும்? விற்பனை விலையா இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தா அடுத்தது ஒரு தாக்கம் இல்லை, அதோட கணக்கும் முடிஞ்சு. அப்ப என்னது 3 விற்பனை தான் வணிகத்துல இருந்திருக்கு. அப்ப 3 விற்பனையும் அந்த 3 விற்பனையுடைய கிரயமும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 1400 விற்பனை, 200 பிளஸ் 200 பிளஸ் 300 700 அதனுடைய விற்பனை கிரயம். இதையெல்லாம் கண்டுபிடிச்சீங்களா? ஓகேயான சொல்லி ரைஸ் பண்ண பார்ப்போம். ஓகேயா? விளங்கிட்ட எல்லாருக்கும்? ஓகே சரி. இப்ப இப்ப அடுத்ததை பார்ப்போம். ஓகே, இங்க இப்ப இந்த விற்பனையை கொண்டு இங்க பதிவோம். எல்லாருக்கும் ஓகே தானே? டவுட்ஸ் இருந்தா சேர்த்துருங்க, 1 செகண்ட்னு போட்டுருங்க. மாத்துறது தெரியலன்னா கணக்கீடு சமன்பாடுல இருந்து வருமான கூட்டுக்கு மாத்துறது கிளியர், விற்பனை மாத்துறது கிளியர், விற்பனை கிளியர் மாத்துறது கிளியர். அப்ப எல்லாருக்கும் ஃபைன். ஓகே, அப்ப இந்த 1400 விற்பனையை கொண்டு இந்த 1400 விற்பனையில போடுங்க. இதை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வரும்னா உட்திரும்பல், அது நம்மளாவே ஞாபகம் இருக்கணும். இதை பார்த்தோன்னா கட்டாய ஞாபகம் வந்து எங்களுக்கு என்னது? உட்திரும்பல். அப்ப பார்த்தோன்னே உட்திரும்பலை வாங்க. உட்திரும்பலை தேடுறது எப்படின்னா, இருப்புல கூடி இருக்கும், கடன் பட்டவர்ல குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வரணும். இருப்பு நிறுவனத்துக்குள்ள வந்து கடன் பட்டவர்ல தானே குறைஞ்சிருக்கும் அந்த தாக்கம். அப்ப இருப்பு கூடி கடன் பட்டவர் குறைஞ்சதை பாருங்க. இந்த 5வது தான் இருப்பு கூடி கடன் பட்டவர்ல குறைஞ்சிருக்கு. அப்ப கொடுக்கல் வாங்கல பார்க்காமே தெரியுது. 5வது தான் என்னது? உட்திரும்பல். கொடுக்கல் வாங்கல பார்க்க கூடாது, இடைக்கிட பாருங்க. பட் அந்த பழக்கத்தை குறைச்சிட்டு நான் சொல்ற வேலை யோசிங்க. உட்திரும்பல்னா என்ன செஞ்சிருக்கோம்? சும்மா உட்திரும்பல் கொடுக்கல் வாங்கல நீங்களே பாருங்களே, இருப்புல கூடி கடன் பட்டவர்ல குறைஞ்சிருக்கு. அப்ப அதை வச்சு தேர்ந்தீங்கன்னா சரி. அப்ப இந்த இருப்புல கூடி கடன் பட்டவர்ல குறைஞ்சிருக்கலாம், இதுதான். அப்ப இது உட்திரும்பலுக்கு 2 பெறுமதி இருக்கு, கிரைய பெறுமதி, விற்பனை பெறுமதி. அப்ப உட்திரும்பலினுடைய விற்பனை பெறுமதி என்ன செய்யணும்? அப்ப இந்த உட்திரும்பல் எது விற்பனை பெறுமதி? 1,25,000 கடன் பட்டவர்ல தாக்கம் இருக்கிறது தான் இப்பயுமே விற்பனை பெறுமதி. அந்த விற்பனை பெறுமதிய விற்பனையை கீழே உள்ள உட்திரும்பல்ல கழிச்சு விட்டுறணும். விற்பனையை கீழே உள்ள உட்திரும்பல்ல கழிச்சு விட்டுறணும். சரியா? இடம் 10 கழிச்சு போடுங்களே கொஞ்சம். ஓகே, என்ன செஞ்சிடணும்? அந்த உட்திரும்பல விற்பனை கீழே உள்ள இதுல போட்டுட்டு கழிக்கிற மாதிரி போட்டா 1400ல இருந்து 125 போனா 1275 தான் சரிதான் உண்மையான விற்பனை. ஓகே, உட்திரும்பலினுடைய மற்றொரு பெருமதியான கிரைய பெருமதி எங்க இருக்கும்? இருப்புல தாக்கம் இருக்கும். அப்ப அந்த கிரைய பெருமதி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இங்க ரஃபா செஞ்சு வச்சிருக்க விற்பனை கிரயம், அதுல இங்க கொண்டு போறதுக்கு இந்த 700 விற்பனை கிரயத்தை கொண்டு போக முதலே அந்த உட்திரும்பலின் கிரைய பெருமதியை கழிச்சிடலாம். அதாவது 50 கிரைய பெருமதியை கழிச்சிட்டு 700ல இருந்து 50 போனா 650 இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்து கழிச்சிட்டீங்கன்னா அந்த விற்பனையில இருந்து இந்த உட்திரும்பலை கழிச்சு வந்த விற்பனையில இருந்து உட்திரும்பல் கழிச்சு வந்த விற்பனையில இருந்து உட்திரும்பல் கழிச்சு வந்த விற்பனை கிரயத்தை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு தனியாவே விற்பனையால் மட்டும் கிடைக்க பெற்ற உங்களுடைய விற்பனையால் மட்டும் கிடைக்க பெற்ற லாபம் கிடைக்கும். அதைத்தான் சொல்றது மொத்த லாபம் 625. அது எல்லாருக்கும் ஓகே? அது விளங்கிட்டு அந்த செட். இந்த விற்பனையை மார்க் பண்ணிக்கொள்றேன். 3வது விற்பனையை மார்க் பண்ணல. ஓகே, அது மாத்தினது எல்லாருக்கும் ஓகே. எனி டவுட்ஸ்லாம் போட்டுரும். அடுத்தது என்னது நமக்கு இருக்கு? ஏனைய வருமானம் பார்க்க மார்க் பண்ணதை விட்டு வருமானம்னாலே உரிமையை அதிகரிக்கக்கூடிய விஷயம். ஏன் 50 கழிக்கணும்? உட்திரும்பல் பதியணும் தானே. உட்திரும்பல நாங்க வருமான கூட்டுல பதியணும் தம்பி. உட்திரும்பலுக்கு என்ன பெருமதி இருக்கு? 2 பெருமதி இருக்கு, கிரைய பெருமதி, இன்னொன்று விற்பனை பெருமதி. சரியா? அதுல கிரைய பெருமதி 50,000, விற்பனை பெருமதி 1,20,000. உட்திரும்பல விற்பனை பெருமதி 1,25,000 விற்பனையை கீழே கழிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே உட்திரும்பல வருமான கூட்டுல பதியணும். ஆனா உட்திரும்பலுக்கு 2 பெருமதி இருக்குன்னா கிரைய பெருமதியும் விற்பனை பெருமதியும். அப்ப விற்பனை பெருதி என்ன செய்யுங்க? விற்பனையை கீழே கழிங்க. அதாவது 1,20,000 விற்பனையை கீழே கழிங்க. உட்திரும்பலின் கிரைய பெருமதி 50,000 உட்திரும்பலின் கிரைய பெருமதி 50,000 விற்பனை கிரயத்துல கழிச்சிட்டு
கொண்டு போங்க. அதனாலதான் 50,000 கழிக்கணும். இப்ப விளங்கிட்டு அதிவாக விளங்காட்டு சொல்லுங்கப்பா. பரவாயில்ல, எனக்கு குழப்பம். ஓகே. அப்ப அடுத்தது ஏனைய வருமானம். வருமானம்ன்றது எங்களுக்கு உரிமையை அதிகரிக்கும். அது எங்களுக்கு லாபம் இருந்தாலும் வருமானம் உரிமையை அதிகரிக்கும். அப்ப ஏனைய வருமானம்னா என்ன? விற்பனை மூலமா கிடைச்ச லாபத்தை விட்டு ஏனைய வருமானங்கள். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? உரிமையில வார அதிகரிப்பை வச்சு. ஆனா இப்ப டிக் பண்ணதை விட்டு உரிமையில வார அதிகரிப்பு எல்லாம் ஏனைய வருமானம்னு எடுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா மூலதனத்தை ஒரு வருமானமா எடுக்க இயலாது. மூலதனத்தை வருமானமா எடுக்க இயலாம். ஆனா ஒரு மூலதனம் என்னவா கருதப்படும்? என்ன செய்யும்? உரிமையை கூட்டும். அப்ப அதை தெரியாமலும் வருமானம் எடுத்துடக்கூடாத காரணத்தினால மூலதனம் இருந்தா அதை மார்க் பண்ணிடலாம். மூலதனம் எங்க இருக்கு? இந்த இங்கே ஒரு இடத்துல மூலதனம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ஐ திங்க் 11வது கொடுக்கல் 11வது கொடுக்கல் வாங்கல். 11வது கொடுக்கல் வாங்கல் இந்த வாரம் இந்த 5,000 எங்களுக்கு என்னது? ஒரு மூலதனம். உரிமையாளர் தொலைபேனது நிறுவன மின்சார கட்டணத்தை செலுத்தி இருக்காரு. அப்ப அது மூலதனம். அப்ப அதை டிக் பண்ணிடணும். இப்ப உரிமையில அதிகரிப்பு ஏற்படுத்துறது எல்லாம் வருமானம். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது டிக் பண்ணது. இங்க ஒரு 50,000 அதிகரிப்பு ஏற்படுத்துது. இது என்ன செய்யுது? இந்த அதிகரிப்பு கடன் கொடுத்தவரோட எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்ப கடன் கொடுத்தவர்களோட எல்லாம் சம்மந்தப்பட்டு உரிமையில ஒரு அதிகரிப்பு வருதுன்னா அது என்னவா இருக்கும்? கட்டாயம் பெற்ற கழிவு. அப்ப பெற்ற கழிவுன்னு பெற்ற கழிவு என்கிற வருமானம், பெற்ற கழிவு 50,000 வரும். சரி, போஸ்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிடும். வேற எதுவும் இருக்கான பார்ப்போம். குறையுது குறையுது, கூடுது, பட் அது டிக் ஆகிருக்கு யூஸ் பண்ணல. மைனஸ், கூடுது டிக் ஆகிருக்கு யூஸ் பண்ணல. ஓகே, இப்படி செய்ய முடியாது. இப்படித்தான் வருமானத்தை போடுறது. செலவினங்கள் பார்ப்போம். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா திருப்பி ஒருக்கா கேட்பேன். செலவினங்கத்தை சொல்லி முடிச்சுட்டு திருப்பி கேட்பேன். தயவு செய்து எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லிருங்க. அப்ப அவங்க மத்தவங்க மத்த கணக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. நாம என்ன செய்யலாம்? இதை மெதுவா பார்க்கலாம். ஓகேயா? செலவினங்களை பார்ப்போம். செலவினங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? செலவினங்கள்ன்றது உரிமையை குறைக்கிற விஷயம். அப்ப உரிமையில குறைவை ஏற்படுத்துறத பார்த்தாலே செலவினத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா செலவினம் மட்டுமா உரிமையை குறைக்கும்? பற்றும் உரிமையை குறைக்கும். பற்றும் உரிமையை குறைக்கும். அப்ப என்ன செய்யணும்? பற்ற 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 பற்று பற்றுங்க. பற்று ஒன்று இருந்துச்சு. பற்று 9வது போல. எஸ், பற்று 9வது. அதையெல்லாம் நீங்க செய்யக்குள்ள ஞாபகம் வச்சிருக்கணும். கொடுக்கல் வாங்கல பற்று 9வது. அல்ல 9வது பற்ற மாத்திட்டேன். 9வது பற்ற மாத்திட்டேன். சரியா? டிக் பண்ணியாச்சு. இப்ப உரிமையில குறைவு ஏற்படுத்துறதெல்லாம் செலவு. இந்த 10,000 குறைவு ஏற்படுது. அது என்னன்னு பாத்துக்கோம். ஞாபகம் இல்லாட்டி பார்த்துட்டாங்க. இல்லாட்டி சில செலவுகள் சைட்ல ஞாபகம் வச்சுக்கோம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப 3வது என்னது? ஒரு செலவு. அது என்ன செலவுனா கொடுக்கல் வாங்கல பாத்தீங்கன்னா தெரியும், சம்பள செலவு. அப்ப சம்பளம்னு 10 போடும். சம்பளம்னு 10 போடும். இதெல்லாம் வேணும்னா சைட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப சம்பளம் 10. 15 குறையுது. 15 என்னது? 15 4வது. 15 என்ன? காப்புறுதி கட்டணம். காப்புறுதி கட்டணம் தான் 15வது. காப்புறுதி கட்டணம். அப்ப காப்புறுதி 15 செலவு காப்புறுதி. அடுத்தது 75 குறையுது. இது எங்களுக்கு கடன்பட்டவரோட சம்மந்தப்பட்டிருக்கனால கொடுக்கல் வாங்கல பார்க்க தேவையில்லை. கடன்பட்டவரோட சம்மந்தப்பட்டு உரிமையில குறையுதுன்னா அது என்னது? கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு 75,000. அடுத்தது 10,000 உரிமையில குறையுது. எத்தனையாயிரம் கொடுக்கல் வாங்கல்? 6வது கொடுக்கல் வாங்கல். அப்ப 6வது பாருங்க என்னன்னு? கட்டிட வாடகை. அப்ப கட்டிட வாடகையை கிளிக் பண்ணிட்டு கட்டிட வாடகைன்னு போட்டு 10,000 செலவு. சரி, அடுத்தது 5,000 இங்க குறையுது. வங்கி கடனோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப அது என்னவா இருக்கும்? அந்த 5,000 வங்கி கடன் வட்டியா இருக்கும். அப்ப வங்கி வட்டி 5,000 போட்டுக்கோம். இந்த அஞ்சு எந்த ஞாபகத்துக்கு? 12வது 11வது இருக்கு அஞ்சு என்னது? சரி 12வது இருக்கு அஞ்சு என்னது? இந்த ஞாபகத்துக்கு 10,000 கடன் பட்டுள்ள குறையுது. 45,000. சரி, இந்த கொடுத்த கழிவு 10,000 சொன்னேன். கொடுத்த கழிவு கொடுத்த கழிவு அது கொடுத்த கழிவு அல்ல. இந்த 10வதுன்றது உட்திரும்பல் தானே? அந்த 10வது உட்திரும்பல் தானே? அதாவது 10வது இல்ல 5வது. இது உட்திரும்பல். அது தெரியாம போட்டு அது உட்திரும்பல், கழிவு அல்ல. கீழே இங்க வருது பாருங்க, 5,000 குறையுது. அதுதான் என்னது? கொடுத்த கழிவு. அதுதான் கொடுத்த கழிவு.
கொடுத்த கழிவு 5000 அதுதான். ஓகே. இந்த 5000 என்ன, அது எத்தனையாவது? 11வது கொடுக்கல் வாங்கல். 11வது கொடுக்கல் வாங்கல் என்ன? மின்சார கட்டணம். மின்சார கட்டணம். மின்சார கட்டணம். 5வது திரும்ப பாருங்க. 5வது வந்து உட்திரும்ப, சாரி ஒழுங்கா பார்க்காம போகுது. ஓகே, எஸ். அப்ப 11வது என்னது? மின்சார கட்டணம், அதுவும் போட்டாச்சு. அப்ப எங்களுக்கு உண்மையாவே கொடுத்த கழிவுன்றது அந்த 12வது தான், 5வது அல்ல. அது நாங்க அதான் சொல்றது, முதவே டிக் பண்ணிருக்கோம்ன்றது. உட்திரும்பல மார்க் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், போல்ட்ட பாத்தீங்களா, விளாவிட்ட பிள்ளையே பாத்தீங்களா? நான் உட்திரும்பல அங்க மார்க் பண்ண தடவை என்ன செஞ்சிருக்கோம், நான் உள்திரும்பல்ன்ற தரவை பயன்படுத்திட்டேன். அப்ப அந்த 5வது தடவை என்ன செய்யறோம், மார்க் பண்ணிருக்கோம். அப்ப இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்குமா? இல்ல. அப்பதான் சொல்றேன், எப்பயுமே மறக்காம மார்க் பண்ணுங்க. நான் மறந்தனாலதான் இப்ப இந்த கன்ஃபியூஷன் வந்து. சோ எப்பயும் மறக்காம மார்க் பண்ணிருங்க. சரி, இப்ப அடுத்தது உரிமையை குறைக்கிறது. கடைசி 10 அது ஆயன வரியில தாக்கம் செலுத்துது. ஆகவே அது பெருமான தேவை என்கிற செலவு. பெருமானத்தையும் ஒரு செலவா தான் கருது. அப்ப பெரு தேவை நான் சும்மா ஷவுட் எழுதுறேன், அது 10,000. சரி, இப்ப மொத்த வருமானத்தை கூட்டுவோம். 675. மொத்த லாபம் 625, பெற்ற கழிவு 50, 675. 10 பிளஸ் 15, 10 பிளஸ் 15 பிளஸ் 5 பிளஸ் 10 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 10, 60. 60 மொத்த செலவு. 60,000 மொத்த செலவு. இப்படி இங்கால கொண்டு வந்துட்டு பிரேக்கெட் பண்ணுங்க. 675 எங்களோட லாபம், எங்களோட வருமானம் எல்லாம் சேர்த்து 675 மொத்தம் எங்களோட உழைப்பு. அதுல இருந்து 60,000 செலவை கழிச்சா 615 என்னது எங்களோட தேரிய லாபம். தேரிய லாபம்ன்றதே எஞ்சி இருக்க லாபம், மிச்ச மீதியா கிடைச்சிருக்க லாபம், தேரிய லாபம். அப்ப சரியா சமன்பாடு படியும் அதே லாபம் தான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அப்ப எல்லாருக்கும் ஓகே? ஓகேயா? கொஞ்சம் சந்தோஷமா ஓகே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விலங்காலாட்டி மெசேஜ் போடுங்க. ஓகே, இல்ல. ஓகே, அடுத்த கணக்கு செய்ய மொபைல் அவுட் இல்லாட்டி 10வது கணக்கு. 10வது கணக்கு செய்ய பார்ப்போம். செய்யக்குள்ள டவுட் வர்றதுகளை கேளுங்க. வருமான கூட்டு வரைக்குமே செய்யும். என்னப்பா யாருக்கு ஏதாவது வருமான கூட்டுல பிரச்சனை? எல்லாம் தெரிச்சடிச்சு ஓடிட்டீங்க, 2 3 பேரை காணல.
ஆஹ் பன்னெண்டாவது. பன்னெண்டாவது கொஞ்சம் பாருங்க. பன்னெண்டாவது சும்மா பாருங்க சொல்றேன். கடன் கொடுத்தவருக்கு செலுத்த வேண்டிய கடன் 2 லட்சமை தீர்ப்பதற்காக 1,80,000 செலுத்தப்பட்டதாம். பன்னெண்டாவது. சரி, அது 11வது கேள்வி. 10வது கேள்வியில தானே 12வது கேட்டீங்க. ஆஹ் பன்னெண்டாவது அந்த 12வது 10வது கேள்வி தானே செய்யறோம். அப்ப 12வது மோட்டார் வாகன விபத்தில் ஏற்பட்ட நட்டம்னா, மோட்டார் வாகனம் நட்டம் அடைஞ்சிருக்கு. மோட்டார் வாகனம் ஏதோ விபத்து ஏற்பட்ட நட்டம் அடைஞ்சிருக்கு. அப்ப அது விபத்து ஏற்படும் போது அது அடிபட்டு இருக்கும் தானே, பழுதா இருக்கும் தானே, உடைஞ்சிருக்கும் தானே. அப்ப அந்த மோட்டார் வாகனத்துல பெறுமதி குறையும். அப்ப அந்த நட்டத்தை என்ன செய்யணும், மோட்டார் வாகனத்துல குறையும். மோட்டார் வாகனம்னா உங்களுக்கு மோட்டார் வாகனத்துக்கு ஒரு குளம் தந்தா அதுல குறையும். இல்லாட்டி ஆதன புரிபகரணம் தந்திருந்தாங்கன்னா அதுல குறைச்சிட்டு அந்த நட்டம் அடைகிறதுன்றது என்ன, எங்களுக்கு ஒரு செலவு தானே, அது உரிமையை குறைக்கும். அப்ப ஆதனம் படி தந்திருந்த ஆதனம் பொறியில இல்லை மோட்டார் வாகனம், இந்த மோட்டார் வாகனத்தில் 20,000 குறையும். அது ஒரு நட்டம்னால, அது ஒரு செலவுனால உரிமையா 20,000 குறைக்கும். சரியா தெளிவாக? ஆஹ் தம்பி தங்கச்சி யாரும் 2027 தெரிஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் அந்த 2027 வச்சு கிளாஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வேணா நான் குரூப்ல போட்டு விடுறேன், ஷேர் பண்ணி விடுங்க. அதுல ஃபேஸ்புக் லிங்கையும் வேணும் ஷேர் பண்றேன் அந்த வீடியோட. நீங்க அதையும் வேணும் உங்க ஃபேஸ்புக்ல முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ற ஆப்ஷன் இருக்குதான், அதுல முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. சரி.
சரி, டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் யாரும் செஞ்சு முடிக்க இல்லையா? டைமிங் பார்ப்போம்னதே இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து ஆமா, நான் சொல்லும் போதே பாதியை காணும். போயிட்டான், முடிஞ்சுட்டாங்க கதையில. சரி, முடிப்போம். சரி, முடிஞ்சுட்டாங்க. இந்த டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? இருக்கு இல்லதானே? வேற முடிக்கிறேன். ஓகே, செய்யுங்க. அப்ப வருமான கூட்டம் செய்யுங்க. செஞ்சுட்டு இப்ப சாட்டர்டே நாளைக்கு கிளாஸ் இருக்கு, வந்துருங்க. சொல்ல தேவையில்ல, இப்பயும் ஜாயின் பண்ணிருங்க சொல்லிட்டு. ஓகே, குட் நைட். ஓகே ஓகே.